ஓகே, இன்றைக்கு நம்ம டெக்னிக்கலி செகண்ட் டே, ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஈவினிங்லேருந்து பார்த்தோம்னா இன்றைக்கு தேர்ட் டேக்குள்ள நம்ம காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ನೋಡುವಾಗ ಇದು ಎರಡನೇ ದಿನ, ಮೊನ್ನೆ ದಿನವನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಇದು ಮೂರನೇ ದಿನವೂ ಸಹ ಆಗಿರುತ್ತೆ. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை உருவாக்குகிறார். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಕರ್ತನು ತನ್ನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ರೂಪಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அவருடைய வார்த்தைக்குள்ளே ஒரு ஜீவன், அவருடைய ஜீவன் இருக்கிறது. ಆತನ ವಾಕ್ಯದ ಒಳಗೆ ಆತನ ಜೀವವಿದೆ. இட்ஸ் ஹிஸ் லைஃப். ಇದು ಆತನ ಜೀವ. அதை ஜோயே லைஃப் என்று ಗ್ರೀಕ್ல சொல்லுவாங்க. ಗ್ರೀಕ್ ನಲ್ಲಿ ಝೋಯೆ ಜೀವ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. So it's very life of God. ಅಂದ್ರೆ ದೇವರ ಜೀವವೇ ಆಗಿದೆ. அந்த ஜீவன் அந்த வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளே போக போக அவருடைய ஜீவன் நம்முடைய ஜீவனுக்குள் கலந்து விடுகிறது. ಆ ಜೀವ ಆತನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮೊಳಗೆ ಹೋಗುವಾಗ ಆತನ ಜೀವ ನಮ್ಮ ಜೀವದೊಳಗೆ ಬೆರೆತು ಹೋಗುತ್ತದೆ. அவருடைய வார்த்தை அவருடைய ஆவியாகவும் இருக்கிறது. ಆತನ ವಾಕ್ಯ ಆತನ ಆತ್ಮವಾಗಿಯೂ ಇದೆ. ஆவியும் ஜீவனும் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. ಆತ್ಮವು ಜೀವವು ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே இந்த ஜீவனும் ஆவியும் நமக்குள்ளே ஒரு புதிய மறுரூபத்தை, மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ಜೀವವು ಆತ್ಮವು ನಮ್ಮೊಳಗಡೆ ಬದಲಾವಣೆಯನ್ನು, ರೂಪಾಂತರವನ್ನು ಕೊಡುವಂತದಾಗಿದೆ. அதனால நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போதே நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாயிட்டே இருக்கும். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತಿರುವಾಗಲೇ ನಮ್ಮಲ್ಲಿ ರೂಪಾಂತರವಾಗುತ್ತಲೇ ಇರುತ್ತೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ நேற்றைய தினத்துல நம்ம முக்கியமாய் பார்த்தது இந்த நியூ டெஸ்டமென்ட்னுடைய அந்த த்ரெட், அந்த நியூ டெஸ்டமென்ட்னுடைய சத்தியத்தை இணைக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள். ನಾವು ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಸತ್ಯಗಳನ್ನ ಜೋಡಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅಂತ ಹೇಳುವಾಗ, கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கின்றேன். ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ, ನಾನು ಆತನೊಳಗೆ ಇದ್ದೇನೆ. ஆகவே நான் நியூ கிரியேஷன், புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். ಆದುದರಿಂದ ನಾನು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದೇನೆ. பழையவைகள் எல்லாம் போயிருச்சு, புதுசாயிடுச்சு. எல்லாம் ಪೂರ್ವ ಸ್ಥಿತಿ ಎಲ್ಲವೂ ಹೋಗಿ ಎಲ್ಲವೂ ನೂತನವಾಯಿತು. எல்லாம் புதிதாயின. ಎಲ್ಲವೂ ನೂತನವಾಯಿತು. Everything has become new. ಪ್ರತಿಯೊಂದೊಂದು ನೂತನವಾಯಿತು. அப்ப புதிய சாயல், புதிய அடையாளம், புதிய அதிகாரம், புதிய மைண்ட் எல்லாம் நமக்கு ಹೊಸ கொடுக்கப்பட்டிருக்கு. ಸಾರೂಪ್ಯ, ಹೊಸ ಅಧಿಕಾರ, ಹೊಸ ಮನಸ್ಸು ಇದೆಲ್ಲವೂ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப நம்ம ஃபோக்கஸ் யார் மேல இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். ನಮ್ಮ ಗಮನ ಯಾರ ಮೇಲೆ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ಗಮನ ಗಮನ யார் மேல கமனா? ஆமென். சோ நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் அவர் மேல இருந்துட்டா, ನಮ್ಮ ಗಮನವೆಲ್ಲ ಆತನ ಮೇಲಿದ್ರೆ, சோ அவருடைய சாயல், அவருடைய தன்மை நமக்குள்ளே உருவாக்குகின்றதாக இருக்கு. ಆತನ ಸ್ವಾರೂಪ್ಯ, ಆತನ ಸ್ವಭಾವವು ನಮ್ಮೊಳಗಡೆ ರೂಪುಗೊಳ್ಳುವಂತದಾಗಿರುತ್ತೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் நேற்றைய தினத்துல நம்முடைய முக்கியமான ஒரு காரியமாய் பார்த்தோம். ನೆನ್ನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಇದನ್ನ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವಾಗಿ ನೋಡಿದೆವು. இன்றைக்கு இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரூத்தை இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ಇವತ್ತು ಈ ಅವಧಿಯಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಮುಖ್ಯವಾದ ಸತ್ಯವನ್ನ ನಾವು ನೋಡುವ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நம்ம பார்க்கிற சத்தியம் எல்லாம் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் என்ன நமக்கு இருக்கிறது, நாம் யாரா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சுத்தி தான் இந்த 5 நாட்களும் நம்ம பார்க்கிற காரியம். ನಾವು ನೋಡುವ ಸತ್ಯವೆಲ್ಲ ಏನಂದ್ರೆ, ಈ 5 ದಿವಸಗಳು ಯಾವ ಸತ್ಯದ ಕಡೆಗೆ ನಾವು ಸುತ್ತಿ ಬರ್ತೇವೆ ಅಂದ್ರೆ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ 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 ನಾವು ಏನಾಗಿದ್ದೇವೆ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ನಮಗೆ ಆಗುವಂತ ಪ್ರಯೋಜನಗಳೇನು, ಇದನ್ನ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இன்றைக்கு இன் ஹிம் we are forgiven. அவருக்குள் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றோம். ಈಗ ನೋಡುವಂತದ್ದೇನೆಂದ್ರೆ, ಆತನಲ್ಲಿ ನಾವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. That's very important truth. ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಸತ್ಯ. இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனுஷனும் பாவியாய் பிறக்கிறான். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವ ಯಾವುದೇ ಮನುಷ್ಯನಾಗಿರ್ಲಿ, ಆತನು ಪಾಪಿಯಾಗಿ ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. பாவத்தின் சம்பளம் மரணம். ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣ. அப்ப பாவத்திற்கு ஒரு பரிகாரம், பாவத்திற்கு நமக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா மரணம், நித்திய மரணம். ಪಾಪಕ್ಕೆ ಒಂದು ದಂಡನೆಯನ್ನ ಕೊಡಬೇಕು ಅನ್ನುವುದಾದ್ರೆ ಅದು ನಿತ್ಯವಾದ ಮರಣ. அப்ப அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை மாற்றுகின்ற, நம்மை அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்று தருகிறது தான்
அந்த தேவனுடைய இயல்பு, தேவனுடைய சுபாவம், அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நமக்கு கிடைக்கின்ற ஒரு ஈவாய் ಪಾಪದ இருக்கிறது. ದಂಡನೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಲು ಮಾಡಿದ ಪಾಪದಿಂದ ಕ್ಷಮಾಪಣೆನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಇದು ಕ್ರಿಸ್ತನ ಗುಣಲಕ್ಷಣವಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. சில வசனங்களை வேக வேகமா பார்க்கலாமா? ಕೆಲವು ವಚನಗಳನ್ನ ವೇಗವಾಗಿ ನಾವು ನೋಡುವ. உங்க ரெஸ்பான்ஸ் என்ன இன்னைக்கு? இட்லி உள்ள போய் ஒரு மாதிரி பனேஜ் மாதிரி இருக்குது. ಏನಾಯ್ತು? ಬೆಳಗ್ಗೆ ಇಡ್ಲಿ ತಿಂದಿದ್ದು ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಏನೋ ಒಂಥರ ಮಾಡಿ ಬಿಟ್ಟಿದ್ಯಾ ಹೇಗೆ? வேகமா ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். ಬೇಗ ಒಂದು ನಿಮಿಷ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ ನೋಡುವ. கமான் கமான் கமான், ಫಾಸ್ಟ್. ஓகே, இப்ப கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. வேகமா உட்கார்ந்துருங்க பார்க்கலாம். ಬೇಗ ಕೂತ್ಕೊಳ್ರಿ. இன்னொரு தடவை வேகமா எந்திரிங்க பார்க்கலாம். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಬೇಗ ಎದ್ದೇಳ್ರಿ. எந்திரிச்சிங்களா? வேகமா உட்கார்ந்து. குட். அப்பா, சிலர் முகத்துல இப்பதான் சிரிப்பு வருது. ಈಗ ಕೆಲವರ ಮುಖದಲ್ಲಿ ನಗು ಬರ್ತಾ ಇದೆ. ஹலோ 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 ಹಲೋ ஹலோ 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 ಹಲೋ ಹಲೋ ஹலோ ஹலோ ಹಲೋ ஹலோ. ಹಲೋ. சிலர்லாம் விபிஎஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தீங்க மாதிரி இருக்கு. ஹலோன்னு ஹாயின்னு சத்தம் வருது. ಕೆಲವರು ವಿಬಿಎಸ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿರ್ಬೇಕು. ಹಲೋ ಅಂದ್ರೆ ಹಾಯ್ ಅಂತ ಬರ್ತಾ ಇದೆ ಶಬ್ದ. ஓகே, நம்ம இப்ப பார்க்க போறது இன் ஹிம், அவருக்குள் we are forgiven, we have been forgiven. ಈಗ ನಾವು ನೋಡುವಂತದ್ದೇನೆಂದ್ರೆ ಆತನಲ್ಲಿ ನಾವು ಕ್ಷಮೆಯನ್ನ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ரைட், இந்த சத்தியம் நமக்குள்ள கட்டாய ஆழமாய் பதிக்கப்பட ಈ வேண்டிய. ಸತ್ಯ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಆಳದಲ್ಲಿರಬೇಕು. ஓகே, அந்த சத்தியத்தினுடைய அந்த அது அழைத்து கொண்டு போகிற அந்த பாதையில நாம சற்று இன்றைக்கு பார்க்க ಆ போகிறோம். ಸತ್ಯದ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ನಾವು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನೋಡುವ. எபேசியர் 4 அதிகாரம் 32வது வசனம். Ephesians chapter 4 verse 32. ಎಫೆಸ 4:32. எபேசியர் 4:32 பாருங்கள். ಎಫೆಸ 4:32 ನೋಡ್ರಿ. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, அது ஒரு சைடு. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಉಪಕಾರಿಗಳಾಗಿಯೂ ಕರುಣೆ ಉಳ್ಳವರಾಗಿಯೂ, ಇದು ಒಂದು ಕಡೆ. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. 32 ಇಲ್ಲೇನೆ. யா, ದೇವರು ನಿಮಗೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನಲ್ಲ. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. ದೇವರು ನಿಮಗೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. இப்ப கவனிங்க, ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ದೇವರು ನಮಗೆ ಏನ್ ಮಾಡಿದಾನೆ? கம் ஆன், ಹೇಳ್ರಿ, ಏನ್ ಮಾಡಿದಾನೆ ದೇವರು? எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறார்? ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ದೇವರು ನಮಗೆ ಏನ್ ಮಾಡಿದಾನೆ? மன்னித்திருக்கிறார். ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. அது போல அப்படின்னு நீங்க ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் இருக்குது. ரைட், அப்ப அந்த பார்ட்ட விட்டுருமா? இப்ப ಹೀಗೆಯೇ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ, ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡುವ. ಈಗ இந்த வேர்ட்ல இந்த மெயினா, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ ಹಾಗೆ. As God has forgiven you in Christ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಿರುವ ಹಾಗೆ. Praise the Lord. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்ப நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கிறது கிறிஸ்துவுக்குள் கிடைக்கின்ற மன்னிப்பு. ನಮ್ಮೆಲ್ಲರ ಪಾಪಗಳಿಗೆ ಕ್ಷಮೆ ಅನ್ನುವುದು ಸಿಕ್ಕುವಂತದ್ದು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಆಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. எல்லாரும் பாவிகளா தான் இருந்தோம். ಎಲ್ಲರೂ ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದೆವು. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்கள். ಎಲ್ಲರೂ ಪಾಪವನ್ನ ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ಕಳಕೊಂಡವರು. ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை. ನೀತಿವಂತನು ಇಲ್ಲ, ಒಬ್ಬನು ಇಲ್ಲ. எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டியவர். ಎಲ್ಲರೂ ದಂಡನೆಗೆ ಒಳಗಾದವರು. ஆனால் கிறிஸ்து இயேசு ಆದರೆ ಕ್ರಿಸ್ತೇಸು பாவம் இல்லாதவராக, ಪಾಪವಿಲ್ಲದವನಾಗಿ, தேவகுமாரனாக, ದೇವ ಕುಮಾರನಾಗಿ, மனுஷ சாயலிலே, ಮನುಷ್ಯ ಅವತಾರದಲ್ಲಿ நம்மை போலவே வந்து ನಮ್ಮ ಹಾಗೆಯೇ ಬಂದು நமக்காக அவர் பலியானது. ನಮಗಾಗಿ ಆತನು ಬಲಿಯಾದದರಿಂದ அவருக்குள், ಆತನಲ್ಲಿ, அவர் மூலமாக ಆತನ ಮೂಲಕ நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு. ನಮಗೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯು ಸಿಕ್ಕಿದೆ. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னிக்கிறவர். ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು, ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳೆಲ್ಲವನ್ನ
ದೇವರು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸುವವನು. ஆமென். ಆಮೆನ್. இன்னொன்னையும் இந்த நிருபத்துல நம்ம கவனிக்கணும். ನಾವು ಇನ್ನೊಂದನ್ನು ಈ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಗಮನಿಸಬೇಕು. இது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? ಇದು ಮುಂದೆ ಆಗಲಿಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ ಅಥವಾ ಈಗಾಗಲೇ ಆಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? ஆகிதே. ಆಗಿದೆ. So God has done his part. ದೇವರು ಆತನ ಪಾಲನ ಮಾಡಿದ್ದಾನೆ. தேவன் செய்ய வேண்டியதை செய்துட்டாரா? ದೇವರು ಮಾಡಬೇಕಾಗಿದ್ದನ್ನ ಮಾಡಿದಾನ? Yes or no? ಹೌದಾ ಇಲ್ವಾ? தேவன் செய்துட்டார். ದೇವರು ಮಾಡಿದ್ದಾನೆ. அப்ப அவருடைய கிரியை நம்மளை மன்னிக்கிறதற்கு அவர் செய்ய வேண்டியதை செய்து விட்டார். ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು ಮಾಡಬೇಕಾದದ್ದನ್ನ ಮಾಡಿಬಿಟ್ಟನು. ஆமென். ಆಮೆನ್. இதை செய்யறதுக்கு ಇದನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ அவர் எப்படி அதை நமக்கு நிறைவேற்றி கொடுத்தார், எப்படி அதை செய்து கொடுத்தார் என்று ಆತನು ನಮಗೆ ಹೇಗೆ ಇದನ್ನ ಮಾಡಿಕೊಟ್ಟನು ಅನ್ನುವುದನ್ನ கொலோசியர் நிருபத்துல ಕೊಲಸೆಯವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 2ஆம் அதிகாரத்துல 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 13 15 ವಚನங்கள் வரைக்கும் பார்த்தால் 13ರಿಂದ 15ರ ತನಕ ನಾವು ನೋಡುವಾಗ right, Colossians chapter 2 verses 13 to 15, ಕೊಲಸೆ 2 13ರಿಂದ 15 உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து ಅಕ್ರಮங்கள் ಎಲ್ಲವற்றையும் உங்களுக்கு ಮನ್ನಿತು. ಅಪರಾಧಗಳನ್ನು ಮಾಡುವುದರಿಂದಲೂ ಸುನ್ನತಿ ಇಲ್ಲದ ಶರೀರ ಭಾವದಿಂದಲೂ ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ದೇವರು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಬದುಕಿಸಿದ್ದಾನೆ. ಆತನು ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಿ. ஆமென். ಆಮೆನ್. எப்படி இருக்குது? ಅಕ್ರಮங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து ಆತನು ಅಪರಾಧಗಳನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಿ. நம்முடைய ஓல்ட் நேச்சர், ஓல்ட் லைஃப் பார்த்தா ನಮ್ಮ ಪೂರ್ವ ಸ್ಥಿತಿ, ಪೂರ್ವ ಜೀವಿತವನ್ನ ನೋಡುವಾಗ dead in the spirit, ஆவியில செத்து போன ஆட்கள், ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾವು ಸತ್ತು ಹೋದವರು. ஆனால் தேவன், ಆದರೆ ದೇವರು ரைட், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நமக்கு மன்னித்து ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಿ. கவனிங்க, இந்த verse number 14 என்ன இருக்கு பாருங்க. ವಚನ 14 ಕಡೆ ಗಮನ ಕೊಡ್ರಿ. நமக்கு எதிரிடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணியினால் அடித்து, சோ இதெல்லாம் கிறிஸ்து செய்த காரியம். ನಮ್ಮ ಮೇಲೆ ದೋಷಾರೋಪಣೆ ಮಾಡಿದಂತ ಆಜ್ಞಾರೂಪವಾಗಿದ್ದಂತ ಪತ್ರವನ್ನು ಕೆಡಿಸಿ ಅದನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಜಡಿದು ಇಲ್ಲದಂತಾಗ ಮಾಡಿದನು. ಇದೆಲ್ಲವನ್ನ ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ ಮಾಡಿದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஒரு ஷீட் கிழிச்சு கொடுக்குறியா? ரைட். இதுல நமக்கு விரோதமா எழுதப்பட்டது நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ಇದರಲ್ಲಿ ನಮ್ಮ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವುದು ಅನೇಕ ಇದೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ರಿ. ரைட். என்னென்னமோ எழுதியிருக்கு நிறைய. ಏನೇನೇನೇನೇನೇನೇನೋ ಬರೆಯಲಾಗಿದೆ. ಇದೆಲ್ಲ நமக்கு விரோதமா எழுதப்பட்டது. ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವುದು. இது புரியலல்ல? ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ಲ ಇದು ನಿಮ್ಗೆ? இந்த எழுத்து புரியணும்னா இந்த ஸ்பெஷல் ஒரு வரம் வேணும். ಈ ಅಕ್ಷರ ಅರ್ಥ ಆಗ್ಬೇಕು ಅನ್ನೋದಾದ್ರೆ ವಿಶೇಷ ವರ ಬೇಕು. நமக்கு விரோதமா எழுதப்பட்ட கையெழுத்தை, ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಬರವಣಿಗೆಯನ್ನ அவர் கிழித்து போட்டார், ಆತನು ಅರಿದು ಹಾಕಿದನು, ಇಲ್ಲದಂತಾಗ ಮಾಡಿದನು. ಪಾಸ್ಟ್ல எழுதி இருந்தது, ನೋಡುವಾಗ ಗತಕಾಲದಲ್ಲಿ ಬರೆಯಲಾಗಿತ್ತು. இப்ப அவர் குலைத்து போட்டுட்டார். ಈಗ ಆತನು ಅದನ್ನ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಮಾಡಿದನು. அதுக்கப்புறம் என்ன செய்யற? கையெழுத்தை குலைத்து போட்டவ ಹೀಗೆ ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡಿದವನು அத தேவனுக்கும் நமக்கும் நடுவுல இராதபடிக்கு எடுத்து, ಅದು ದೇವರಿಗೂ ನಮಗೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರದ ಹಾಗೆ ತೆಗೆದು சிலுவையிலே ஆணியினால் அடித்து, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮೊಳೆಗಳಿಂದ ಜಡಿದು, அப்பா என்ன மாதிரி செய்திருக்கிறாரு ನೋಡ್ರಿ ದೇವರು ಹೇಗೆಲ್ಲ ಮಾಡಿದಾನೆ. யாரு இவரு? ಯಾರೀತನು? நம்ம ஹீரோ.
ನಮ್ಮ ಹೀರೋ நம்மளை காப்பாத்துறதுக்காக, ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡುವುದಕ್ಕಾಗಿ, நம்ம ஹீரோ சிலுவையில இதெல்லாம் செய்துட்டார். ನಮ್ಮ ಹೀರೋ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஹalleluya, ಹalleluya, praise the Lord. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நீங்க எல்லாரும் உங்க நோட் புக்ல இருந்து ஒரு ஷீட் எடுங்க, கிளிங்க பார்க்கலாம். ನೀವೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಪುಸ್ತಕದಿಂದ ನೋಟ್ ಬುಕ್ ಇಂದ ಒಂದು ಹಾಳೆನ ಹರ್ಕೊಳ್ರಿ, ಒಂದು ಹಾಳೆನ ಹರೀರಿ, ஒரு ஷீட்டை கிழிச்சு ಒಂದು ಹಾಳೆನ ಹರೀರಿ, அதுல கிறுக்குங்க பார்க்கலாம், பென்ல ஏதாவது ஒண்ணு ಅದ್ರಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಗೀಚ್ ಹಾಕ್ರಿ, விரோதமா எழுதுனமா, ಏನಾದ್ರೂ ಗೀಚಿರಿ, ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರ್ದಿರುವಾಗ ಏನೋ ಒಂದು ಗೀಚಿರಿ. என்னெல்லாம் கோபமா இருக்குதோ அத்தனை அதுல ಏನೇನ್ ಕೋಪ ಇದೆಯೋ ಅದೆಲ್ಲವನ್ನ ಗೀಚಿರಿ ಹಾಳೆಯ ಮೇಲೆ. இதெல்லாம் நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டது, பிசாசினால் எழுதப்பட்டது. ಇದೆಲ್ಲವೂ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಸೈತಾನನಿಂದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟವುಗಳು. இப்ப எல்லாம் அத கிளிங்க பார்க்கலாம். ಎಲ್ಲರೂ ಅದನ್ನ ಹರಿದು ಹಾಕ್ರಿ, சுக்கு நூறா கிளிங்க பார்க்கலாம். ಚೂರು ಚೂರು ಮಾಡ್ರಿ. பிழைத்து போட்டாரா? ದೇವರು ಅದನ್ನೆಲ್ಲ ಚೂರು ಮಾಡಿದನ, பிழைத்துட்டாரா? ಚೂರು ಮಾಡಿದನ. இப்ப தேவனுக்கும் நமக்கும் நடுவுல இராதபடிக்கு அதை எடுத்துட்டார். ಈಗ ದೇವರಿಗೂ ನಮಗೂ ನಡುವೆ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ದೇವರು ಅದನ್ನ ತೆಗೆದನು. இப்ப சிலுவையில அறைந்து விட்டார். ಈಗ சிலுவையில அறையிற மாதிரி காட்டுங்க. ಈಗ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿದನು, சிலுவையிலே ஆணியினால் அடித்து, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮೊಳೆಗಳಿಂದ ಜಡಿದು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப கீழே குப்பை போடாம எங்கேயாவது வச்சுக்க. ಈಗ ಕೆಳಗಡೆ ಕಸ ಹಾಕದ ಹಾಗೆ ಹಾಕ್ಬಿಡಬಾರದು, ಹಾಕುವಾಗೆ ಹಾಕ್ಬಾರದು, ಎಲ್ಲರೂ ಇಟ್ಕೊಳ್ರಿ. பாருங்க அடுத்த வசனம், 15வது வசனம். 15ನೇ ವಚನ. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, ಆತನು ದೊರೆತನಗಳನ್ನು ಅಧಿಕಾರಗಳನ್ನು ನಿರಾಯುಧರನ್ನಾಗಿ ಮಾಡಿ. அப்படின்னா பிசாசு மேல இருக்க, பிசாசுக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரம் துரைத்தனங்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ரிப் ஆஃப், உரிந்துட்டு, ಅಂದ್ರೆ ಸೈತಾನನಲ್ಲಿರುವಂತ ದೊರೆತನಗಳನ್ನ ಅಧಿಕಾರಗಳನ್ನ ಕಸಿದುಕೊಂಡು வெளியரங்கமான கோலமாக்கி, அப்படின்னா அவன் தோல்வி அடைந்தவன், இனி அவன்கிட்ட வல்லமை இல்ல, அவன்கிட்ட அதிகாரம் இல்லை என்பதை காட்டி, ಜಯೋತ್ಸವ ಮಾಡುತ್ತಾನೋ ಎಂಬಂತೆ, ಅಂದ್ರೆ ಆತನಲ್ಲಿ ಇನ್ನು ಏನು ಇಲ್ಲ, ಎಲ್ಲವೂ ಹೋಯಿತು ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸುವ ಹಾಗೆ அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார், ಅವುಗಳ ಮೇಲೆ ಜಯಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ கைகளை ಮೆರೆಸುತ್ತಾ தட்டி ತೋರಿಸಿದನು. ஹalleluya, 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 ஹalleluya. சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் யாரு? ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಿದವನು ಯಾರು? எதுக்காக அவர் சிலுவைக்கு போனார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಆತನು ಶಿಲುಬೆಗೆ ಹೋದನು? நம்முடைய பாவங்களுக்காக, ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ, ரைட், நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படி, ನಮ್ಮನ್ನು ಪಾಪದಿಂದ ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஹalleluya, ஹalleluya. அவர் நம்ம ஹீரோவா இல்லையா? ಆತನು ನಮ್ಮ ಹೀರೋನಾ ಅಲ್ವಾ? ஆமென், ಆಮೆನ್. எத்தனை பேர் சொல்றீங்க ஜீசஸ் இஸ் மை ஹீரோ? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳುವಿರಿ ಯೇಸು ನನ್ನ ಹೀರೋ? ஆமென், ಆಮೆನ್. ஜீசஸ் தான் ஹீரோ, ಯೇಸುವೇ ಹೀರೋ, மற்ற எல்லாரும் ஜீரோ. ಬೇರೆ ಎಲ್ಲರೂ ಝೀರೋ. ரைட், வேற யாரையும் பார்த்து ஹீரோவா பார்க்காதீங்க. ಬೇರೆ ಯಾರನ್ನು ಹೀರೋವಾಗಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. ಎಲ್ಲ கைய உயர்த்தி சொல்லுங்க, இயேசுதான் என் ஹீரோ. ಎಲ್ಲರೂ ಕೈ ಎತ್ತಿ ಹೇಳ್ರಿ, ಯೇಸುವೇ ನನ್ನ ಹೀರೋ. அவருக்கு ஒரு சல்யூட் அடிங்க பார்க்கலாம். ಆತನಿಗೊಂದು ಸಲ್ಯೂಟ್ ಹೊಡಿ ನೋಡುವ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೀರೋ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೀರೋ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೀರೋ. அவர்தானே நமக்கு வெற்றியை பெற்று தந்தார். ಈತನೇ ನಮಗೆ ಜಯವನ್ನ ಕೊಟ್ಟಾತನು. நம்ம ஏதாவது பண்ணணுமா? ನಾವ್ ಏನಾದರನ್ನ ಮಾಡಿದೇವಾ? ஏதாவது பண்ணணுமா? ಏನಾದ್ರೂ ಮಾಡಿದೇವಾ? நம்ம பாவத்திலிருந்து நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம பார்ட்ல ஏதாவது பண்ணணுமா? ஒண்ணும் பண்ண கிடையாது. ನಮ್ಮನ್ನ ನಮ್ಮ ಪಾಪದಿಂದ ಮೇಲೆತ್ತುವುದಕ್ಕಾಗಿ ನಾವೇನಾದ್ರೂ ಮಾಡುದ್ವಾ? ಇಲ್ಲ, ನಾವ್ ಏನನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. அவர்தான் அதை செய்தார். ಆತನೇ ಇದನ್ನ ಮಾಡಿದನು. அந்த செய்ததை நம்ம அறிந்து அதை இருதயத்துல விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம அறிக்கை பண்ணுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கிற பலன்தான் இந்த மன்னிப்பு. ಆತನು ಮಾಡಿದ್ದನ್ನ ನೋಡಿ ನಾವು ಹರಿಕೆ ಮಾಡುವಾಗ ನಮಗೆ ಸಿಕ್ಕುವಂತದ್ದೇ ಈ ಕ್ಷಮೆಯಾಗಿದೆ. ஆமென், ಆಮೆನ್. கில்ட்டி கான்ஷியன்ஸ்ல வாழ வைக்கிறது பிசாசினுடைய தந்திரம். ತಪ್ಪಿತಸ್ಥ ಮನೋಭಾವದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ಹಾಗೆ ಮಾಡುವಂತದ್ದು ಸೈತಾನನ ತಂತ್ರ. அதாவது எப்போதுமே நம்ம மன்னிக்கப்படல, நம்முடைய பாவத்துக்கு நமக்கு ஒரு சரியான விடுதலை இல்லை அப்படின்ற அந்த எண்ணத்துல வாழுகின்றது புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படியான வாழ்க்கை அல்ல. ನೋಡುವಾಗ ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ, ನನ್ನ ಪಾಪಗಳಿಗೆ ಪರಿಹಾರವೇ ಆಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯಾವಾಗಲೂ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಆಲೋಚನೆ ಬರುತ್ತೆ ಎನ್ನುವುದಾದ್ರೆ ಅದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಸತ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾದದ್ದು. இதெல்லாம் சிலுவையிலே அவர் முடிச்சிட்டார். ಇದೆಲ್ಲವನ್ನ ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿಯೇ ಮುಗಿಸಿಬಿಟ್ನು. ஆமென், ಆಮೆನ್. கைகளை உயர்த்தி பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். ಕೈಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಹೇಳ್ರಿ ನೋಡುವ. என்னுடைய ஹீரோ, ನನ್ನ ಹೀರೋ இயேசு. ಯೇಸು எல்லாத்தையும் அப்பவே முடிச்சிட்டார். ಎಲ್ಲವನ್ನ ಆಗಲೇ ಮುಗಿಸಿದನು. சிலுவையிலே முடித்து விட்டார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ
ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟನು முடித்து விட்டார் ಮುಗಿಸಿಬಿಟ್ಟನು முடித்து விட்டார் முடித்து விட்டார் ಮುಗಿಸಿಬಿಟ್ಟನು ಮುಗಿಸಿಬಿಟ್ಟನು சிலுவையிலே முடித்து விட்டார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟನು. இப்ப நான் அவருக்குள்ளாக மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். ಈಗ ನಾನು ಆತನೊಳಗೆ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. I have been forgiven. ನಾನು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. Amen. ಆಮೆನ್. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ಇದರಲ್ಲಿ ಯಾರಿಗಾದ್ರೂ ಸಂಶಯ ಇದೆಯಾ? Praise God. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. லூக்கா 7ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 7ஆம் அதிகாரம். ಲೂಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರುವ 40வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. 40ರಿಂದ 48ರ ತನಕ ಒಂದು ಘಟನೆಯು ನಡೀತಾ ಇದೆ. ரைட்? இயேசு இருக்கிறார். ಯೇಸು ಇದ್ದಾನೆ. அங்கு சீமோன் பேதுரு அவருடைய ಶಿಷ್ಯர்களில் ஒருவர் இருக்கிறார். ನೋಡುವಾಗ ಆತನ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಒಬ್ಬನಾದಂತ ಸೀಮೋನ ಎಂಬ ಪೇತ್ರನಿದ್ದಾನೆ. அந்த இடத்திலே ஒரு ஸ்திரீ இருக்கிறார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಇದ್ದಾಳೆ. இந்த சம்பவம் இப்படி நடக்கிறது. ಈ ಘಟನೆ ಹೀಗೆ ನಡೀತಾ ಇದೆ. இயேசு சீமோனை பார்த்து நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಸೀಮೋನನೇ ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಬೇಕಾದ ಒಂದು ಮಾತದೆ. சீமோன் சொல்றார் போதகரே சொல்லுங்க. ಸೀಮೋನನು ಹೇಳ್ತಾನೆ ಬೋಧಕನೇ ಹೇಳು. அப்ப அவர் ஒரு கதை சொல்றார். ಆಗ ಯೇಸು ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ಒಬ್ಬ ಸಾಹುಕಾರನಿಗೆ ಇಬ್ಬರು ಸಾಲಗಾರರಿದ್ದರು. ஒருவன் 500 வெள்ளிக்காசு, இன்னொருவன் 50 வெள்ளிக்காசு. ಒಬ್ಬನು 500 ಹಣ ಕೊಡಬೇಕಾಗಿತ್ತು, ಮತ್ತೊಬ್ಬನು 50 ಹಣ ಕೊಡಬೇಕಾಗಿತ್ತು. நம்ம கணக்குக்கு ஒருத்தன் 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணும். ನಮ್ಮ ಲೆಕ್ಕಕ್ಕನುಸಾರ ಒಬ್ಬನು 5 ಲಕ್ಷ ಸಾಲ ಕೊಡಬೇಕು, இன்னொருத்தன் 50,000 ரூபாய் கடன் கொடுக்கணும். ಇನ್ನೊಬ್ಬ 50,000 ಸಾಲ ಕೊಡಬೇಕು. 2 பேர் கடன் பட்டிருக்காங்க. 5 லட்சம் ஒருத்தன், 50,000 ஒருத்தன். ಇಬ್ಬರು ಸಾಲ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಒಬ್ಬ 5 ಲಕ್ಷ, ಮತ್ತೊಬ್ಬ 50,000. அப்ப அடுத்த 42வது வசனமா, கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். 42ನೇ ವಚನ, ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಗತಿ ಇಲ್ಲದದ್ದರಿಂದ ಆ ಇಬ್ಬರಿಗೂ ಸಾಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟನು. யாருக்கு 2 பேருக்கு? ಯಾವ ಇಬ್ಬರಿಗೆ? 5 லட்சம் கொடுக்க வேண்டியவனுக்கும் சரி, 50,000 கொடுக்க வேண்டியவனுக்கும் சரி கடன் மன்னிக்கப்பட்டது. 5 ಲಕ್ಷ ಸಾಲ ತಕೊಂಡವನಿಗೂ 50,000 ಸಾಲ ತಕೊಂಡವನಿಗೂ ಇಬ್ಬರಿಗೂ ಸಾಲವನ್ನ ಮನ್ನಾ ಮಾಡಿದನು. இப்படி இருக்க ಹೀಗೆ யார் மிகுந்த அன்பு செலுத்துவான்? ಹಾಗಾದರೆ ಅವರಲ್ಲಿ ಯಾವನು ಆ ಸಾಹುಕಾರನನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸಾನು? கடன் கொடுத்தவன் மன்னித்திருக்கிறார்ல, அந்த மன்னித்தவன் மேல யாருக்கு அன்பு அதிகமாயிருக்கு? ಈಗ ಸಾಲವನ್ನ ಮನ್ನಿಸಿದಾನೆ ಅಲ್ವಾ, ಹಾಗಾದ್ರೆ ಇಬ್ಬರಲ್ಲಿ ಯಾರು ಸಾಹುಕಾರನನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ? ಆಮೆನ್. ಆಮೆನ್. நான் இப்ப கேக்குறேன்ல, நீங்க திரும்பி சொல்லுங்க. ನಾನು ಕೇಳ್ತೀನಲ್ಲ, ಈಗ ನಾ ಕೇಳಿದ್ಮೇಲೆ ನೀವು ಅದನ್ನ ಹೇಳ್ರಿ. இயேசு கேட்டார் பேதுருட்ட, அத நீ சொல், யார் அதிகமா மன்னித்திருப்பாங்க சொல் அப்படின்றார். ಯೇಸು ಪೇತ್ರನ ಬಳಿಲಿ ಕೇಳ್ತಾನೆ, ಯಾರು ಹೆಚ್ಚು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರಾಗಿರ್ತಾರೆ? அப்ப பேதுரு என்ன சொன்னாரு அங்க? சீமோன். ಆಗ ಪೇತ್ರ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ಅಲ್ಲಿ? சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன். ಸೀಮೋನನು ಯಾವನಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಬಿಟ್ಟನೋ ಅವನೇ ಎಂದು ಭಾವಿಸುತ್ತೇನೆ ಅಂದನು. ಯೇಸು ಸಬ್ಬಾಷ್, சரியா சொன்ன சீமோன். ಯೇಸು ಶಬಾಷ್, ಸೀಮೋನ್ ಪೇತ್ರ ನೀ ಸರಿಯಾಗಿ ಹೇಳಿದಪ್ಪ. அப்ப இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் இப்ப அந்த ஸ்திரீயினிடமாய் திரும்பி, ಇವರಿಬ್ಬರ ಸಂಭಾಷಣೆ ಆ ಸ್ತ್ರೀಯ ಕಡೆಗೆ ತಿರುಗಿ, இந்த ஸ்திரீயை நீ பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. ಈ ಹೆಂಗಸನ್ನು ನೋಡಿದ್ದೀಯಾ? ನಾನು ನಿನಗೆ ಬಂದಾಗ ನೀನು ನನ್ನ ಕಾಲಿಗೆ ನೀರು ಕೊಡಲಿಲ್ಲ. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமுடியினால் அவைகளை துடைத்தாள். ಇವಳಾದರೋ ನನ್ನ ಕಾಲುಗಳನ್ನು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ತ್ಯಾವ ಮಾಡಿ ತನ್ನ ತಲೆಯ ಕೂದಲಿನಿಂದ ಒರೆಸಿದಳು. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். ನೀನು ನನ್ನ ತಲೆಗೆ ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಲಿಲ್ಲ, ಇವಳಾದರೂ ಸುಗಂಧ ತೈಲವನ್ನು ಕಾಲಿಗೆ ಹಚ್ಚಿದಳು. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன்,
இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. ಹೀಗಿರಲು ನಾನು ಹೇಳುವ ಮಾತೇನೆಂದರೆ ಇವಳ ಪಾಪಗಳು ಬಹಳವಾಗಿದ್ದರೂ ಅವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟವೆ. ಇದಕ್ಕೆ ಪ್ರಮಾಣವೇನೆಂದರೆ ಇವಳು ತೋರಿಸಿದ ಪ್ರೀತಿ ಬಹಳ, ಆದರೆ ಯಾವನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಅವನು ತೋರಿಸುವ ಪ್ರೀತಿಯು ಸ್ವಲ್ಪವೇ ಅಂದನು. ஓகே, இந்த கான்வர்சேஷன்ல இருந்து ಈ ಒಂದು ಸಂಭಾಷಣೆಯಿಂದ நாம படித்துக் கொள்ளுகிற பாடம் என்ன? ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುವ ಪಾಠವೇನು? எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். ಯಾವನಿಗೆ ಹೆಚ್ಚು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುತ್ತೋ ಅವನು ಹೆಚ್ಚು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾನೆ. இப்ப என்னுடைய கேள்வி, ಈಗ ನನ್ನ ಪ್ರಶ್ನೆ, இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு அதிகமாய் என் இயேசு மன்னித்திருக்கிறார்? ಇಲ್ಲಿರುವಂತ ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ನನ್ನ ಯೇಸು ನನ್ನನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ? ஆமென். ಆಮೆನ್. When you recognize that you are forgiven, then your love will begin to flow. நீங்க எப்ப நீங்க கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்க அந்த உணர்வுக்குள்ள வரீங்களோ அப்ப அவர் மேல அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்து பொங்கி வர ஆரம்பிக்கும். ನೀವು ಯಾವಾಗ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಅನ್ನುವ ಅರಿವು ನಿಮಗೆ ಬರುತ್ತೋ ಆಗ ಕ್ರಿಸ್ತನ ಕಡೆಗೆ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಹುಕ್ಕಿ ಹುಕ್ಕಿ ಬರುವಂತದ್ದಾಗಿರುತ್ತೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப ஒரு ரீசன், ட்ரையா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? அப்படியே கல்லு மாதிரி இருக்கிறது, எந்த உணர்வும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? அவர் எவ்வளவா என்னை மன்னித்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு நிதர்சன உண்மை அறியாமல் வாழ்வதுதான். ಒಂದು ಒಣಗಿದ ರೀತಿಯಲ್ಲಿರುವುದಕ್ಕೂ ಕಲ್ಲಿನ ಹಾಗೆ ಕಠಿಣವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೂ ಕಾರಣ ಏನ್ ಗೊತ್ತಾ? ಯೇಸು ನನ್ನನ್ನ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ ಅನ್ನುವುದನ್ನ ತಿಳಿಯದೇ ಇರುವುದೇ ಕಾರಣವಾಗಿದೆ. எவ்வளவு காரியங்களை நமக்கு மன்னித்திருக்கிறார். ದೇವರು ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ. அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். ಅಪರಾಧಗಳನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ. நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்திருக்கிறார். ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. பூமியிலே மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க ஒரே ஒருவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் என்னுடைய ஹீரோ. ಭೂಮಿಯಲ್ಲಿ ಪಾಪಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬನಿಗೆ ಮಾತ್ರ ಅಧಿಕಾರವಿದೆ, ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರ. ಆತನು ನನ್ನ ಹೀರೋವಾಗಿದ್ದಾನೆ. கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா, ಕೈಗಳನ್ನು ಆಡಿಸಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. வேற யாரும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரமே இல்ல, யாருக்கும் இல்ல. ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಸಹ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸುವ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ரைட். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 4:12 ಹೀಗೆ ಹೇಳುತ್ತೆ. Acts 4:12. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 4:12 வானத்துக்கு கீழே, ಆಕಾಶದ ಕೆಳಗೆ, பூமியின் மேலே, ಭೂಮಿಯ ಮೇಲೆ மனுஷர் ரட்சிக்கப்படும்படியாக, ಮನುಷ್ಯರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ. அந்த ரட்சிப்பு எதனால உண்டாகிறது? பாவ மன்னிப்பினால உண்டாகிறது. அப்படின்னா மன்னிப்பை கொடுத்து ரட்சிக்கத்தக்கதாக. ಈ ರಕ್ಷಣೆ ಯಾವುದರಿಂದ ಉಂಟಾಗುತ್ತದೆ? ಕ್ಷಮಿಸುವಿಕೆಯಿಂದ. ಕ್ಷಮಿಸಿ ರಕ್ಷಣೆಯನ್ನ ಕೊಡುವುದರಿಂದ மனுஷர் ரட்சிக்கப்படத்தக்கதாக இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ಹೀಗೆ ಮನುಷ್ಯರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನ ಹೊರತುಪಡಿಸಿ ಬೇರೆ ಯಾವುದೇ ನಾಮವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேருக்கு புரிந்தது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಯಿತು? அப்ப இயேசுவின் நாமத்தினாலே மாத்திரம்தான் ரட்சிப்பு, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ರಕ್ಷಣೆ, இயேசுவினால் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு, ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ. அந்த இயேசு எங்கே இருக்கிறார்? ಆ ಯೇಸು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? நமக்குள்ளே இருக்கிறார். நாம் யாருக்குள்ளே இருக்கிறோம்? ನಮ್ಮೊಳಗಿದ್ದೇವೆ. ನಾವು ಯಾರಲ್ಲಿದ್ದೇವೆ? அந்த இயேசுவுக்குள் ಆ இருக்கிறோம். ಯೇಸುವಿನಲ್ಲಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப நாம இருக்கிற இடம் சேஃபான இடம். ಈಗ ನಾವು ಇರುವ ಸ್ಥಳ ಸುಭದ್ರವಾದ ಸ್ಥಳ. இப்ப நாம எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், எப்படியெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு வாழுகிறதற்கு கர்த்தர் நம்ம எல்லாருடைய இருதயங்களையும் தொடுவாரா. ನಾವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ಹೇಗೆ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಅನ್ನುವುದನ್ನ ತಿಳುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನ ಸ್ಪರ್ಶಿಸಲಿ. இப்ப இதுல இன்னொரு வார்த்தையை நாம சொன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம புரிந்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ಇದರಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಮಾತನ್ನ ಹೀಗೆ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಹಾಯವಾಗುತ್ತೆ. இந்த கடன் பட்டவர்களுக்கு கடனை மன்னித்தார் என்று ஒரு வேர்டு இருக்குது.
ಒಂದು ಪದವಿದೆ, ಸಾಲ ಕೊಟ್ಟವನಿಗೆ ಸಾಲವನ್ನ ಮನ್ನಾ ಮಾಡಿದನು. ரைட், அது அந்த ரூட் வேர்ட்ல இருந்து பார்க்கும்போது ಆ ಮೂಲ ಪದದಿಂದ ನೋಡುವಾಗ கேன்சல் பண்ணிட்டாராம். ಅಂದ್ರೆ ಕ್ಯಾನ್ಸಲ್, ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಮಾಡಿಬಿಟ್ಟನು. ஆமா, குடுக்கணும், நீனு கடன் பட்டவன் தான், ಹೌದು, ನೀನು ಸಾಲಗಾರನೇ, ನೀನು ಸಾಲ ಕೊಡಲೇಬೇಕು, வட்டியோட சேர்த்து கடன் கட்டணும். ಬಡ್ಡಿ ಸೇರಿಸಿ ಸಾಲ ಕಟ್ಟಬೇಕು. பட் நான் உன்னுடைய கடனை கேன்சல் பண்ணிடுறேன். ಆದ್ರೆ ನಾನು ನಿನ್ನ ಸಾಲವನ್ನ ಮನ್ನಾ ಮಾಡಿ ಬಿಡ್ತೇನೆ. உன்னுடைய பாவங்கள் அக்கிரமங்களை நான் கேன்சல் ನಿನ್ನ பண்ணிடுறேன். ಪಾಪ ಅಪರಾಧಗಳನ್ನೆಲ್ಲ ನಾನು ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. அந்த அர்த்தத்திலே இருக்கின்றது. ಈ ಅರ್ಥದಲ್ಲಿದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நீங்க என்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வந்தீங்களோ, ನೀವು ಯಾವತ್ತು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಂದಿರೋ, என்றைக்கு உண்மையாய் உணர்ந்து கிறிஸ்துவுக்குள் அந்த அனுபவத்திற்குள் வந்துட்டீங்களோ, ಯಾವತ್ತು ನೀವು ನಿಜವಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಅನುಭವದಲ್ಲಿ ನೀವು ಬಂದು ಬಿಟ್ಟಿರೋ, அன்றைக்கு உங்கள் பாவங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டு, அக்கிரமங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டு அவருக்குள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ಆವತ್ತೇ ನಿಮ್ಮ ಪಾಪ ಅಪರಾಧಗಳೆಲ್ಲವೂ ಆತನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. வெல்ல வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ಎಲ್ಲರೂ ಬಲಗೈಯನ್ನು ಎತ್ತಿ நான் ಜೋರಾಗಿ ಹೇಳ್ರಿ, ನಾನು கிறிஸ்துவுக்குள் ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. இன்னொரு தடவை, நான் ನಾನು கிறிஸ்துவுக்குள் ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. இன்னொரு தடவை சத்தமா, நான் ನಾನು கிறிஸ்துவுக்குள் ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இப்ப அந்த கில்ட்டி கான்ஷியஸ்ல இருந்து நீங்க வெளியில வரணும். ಈ ತಪ್ಪಿತಸ್ಥ ಮನೋಭಾವದಿಂದ ನೀವು ಹೊರಬರಬೇಕು. இப்ப கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்கிற கான்ஷியஸ்க்குள்ள நீங்க வரணும். ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನೊಳಗಿದ್ದಾನೆ, ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿದ್ದೇನೆ ಅನ್ನುವ ಆ ಒಂದು ಮನಸ್ಸಾಕ್ಷಿಗೆ ನೀವು ಬರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. வேகமாய் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திற்கு நேராய் திருப்புங்கள். ಕೊಲಸೆ 1ನೆಯ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. 13, 14 வசனங்கள். Colossians chapter 1 verses 13 and 14. ಕೊಲಸೆ 1 13 ಮತ್ತೆ 14. ஓகே, ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே பைபிளை கவனமா பாருங்க. ಹಾಗೆ ನೀವು ಬೈಬಲ್ ಅನ್ನ ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. நாங்க இங்க இருந்து வாசிக்கிறோம், ನಾವಿಲ್ಲಿಂದ ಓದುತ್ತೇವೆ. சரியா வாசிக்கிறோமா தப்பா வாசிக்கிறோமான்னு மட்டும் சொல்லுங்க. ಸರಿಯಾಗಿಯಾ ತಪ್ಪಾಗ ಓದುತ್ತಿದ್ದೇವೆ ಅಂತ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ರಿ ನೀವು. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை ஒரு நாளிலே அவர் விடுதலையாக்குவார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಒಂದು ದಿನ ಅಂಧಕಾರದ ದೊರೆತನದಿಂದ ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. நீங்க தான் ஜட்ஜுங்கம்மா. ಈಗ ನೀವೇ ತೀರ್ಪುಗಾರರು. நாங்க சொன்னது சரியா தப்பா? ನಾವು ಓದಿದ್ದು ಸರಿನಾ ತಪ್ಪಾ? என்ன ஆச்சு? இட்லி தான் ப்ராப்ளமா? ಏನಾಯ್ತು? ಇಡ್ಲಿನ ಸಮಸ್ಯೆ. ಈ ಬ್ರದರ್ಸ್ ಎಲ್ಲ ಓಕೆயா? ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ಬ್ರದರ್ಸ್ ಎಲ್ಲ ಓಕೆನಾ? ஓகே, யார் ரொம்ப அலைவா இருக்காங்கன்னு இப்போ ஒரு போட்டி. ಈಗ ಯಾರು ತುಂಬಾ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಒಂದು ಸ್ಪರ್ಧೆ. இந்த சைடு ஃபர்ஸ்ட், இந்த சைடு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ಫಸ್ಟ್ ಈ ಕಡೆ, ಆಮೇಲೆ ಆ ಕಡೆ. யார ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம்? ಯಾರನ್ನ ಫಸ್ಟ್ ನೋಡುವ? ரெடியா? ರೆಡಿನಾ? ரெடியா? பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அலர்ட் பண்ணுங்க, ಅಲರ್ಟ್ பண்ணுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನ ಎಚ್ಚರಿಸಿರಿ. இப்ப சத்தமா நீங்க ஒரு அல்லேலூயா சொல்ல போறீங்க. ಈಗ ನೀವು ಜೋರಾಗಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಲಿದ್ದೀರಿ. 1 2 3 கவுண்ட் பண்ணோம்னா சத்தமா அல்லேலூயா. 1 2 3 ಅಂದ ಕೂಡಲೇ ಜೋರಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த சத்தம் அதிகமா, அதுக்கு அப்புறம் இவங்க சொல்ற சத்தம் அதிகமான்னு பாப்போம். ಇವರ ಶಬ್ದ ಹೆಚ್ಚ, ಅವರ ಶಬ್ದ ಹೆಚ್ಚ ನೋಡ್ಬಿಡುವ. ரெடியா? ಸರಿನಾ? 1 2 3. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தம் பயங்கரமா இருந்துச்சு தானே? இப்போ உங்க சத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க பாருங்க. இப்ப உங்க போட்டின்னு வந்தா மட்டும் விடவே மாட்டாங்க. ரைட்? 1 2 3. கம்மியா? இதே ஜாஸ்தி. ஐயோ, உங்க சத்தம் கம்மினா நீங்க டம்மி ஆயிருவீங்களே. ரைட், இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி, இங்க வச்சிட்டு பார்க்கலாமா? அப்ப மேட்ச் நம்பர் 1ல அவங்க வின் பண்ணிட்டாங்க. ಪಂದ್ಯ 1ರಲ್ಲಿ ಜಯ ಇವರು. இப்ப மேட்ச் நம்பர் 2. ಈಗ ಪಂದ್ಯ 2. ரெடி? ರೆಡಿ? 1 2 3. ஹல்லேலூயா. அப்பா. ரைட், மேட்ச் நம்பர் 2 இப்போ உங்களுக்கு வருது. ரெடி? 1 2 3. ಡ್ರಾ ಆಗೋಯ್ತು. ட்ரா ஆயிடுச்சா? சரி, இப்ப தேர்ட் மேட்ச் ஒன்னு பாத்துருவோம். மேட்ச் நம்பர் 3. ரெடி? 1 2 3. ஹல்லேலூயா. அப்பா. ஓகே, உங்க டைம். 1 2 3.
ಅವ್ರಿಗೆ ಬಿಡ್ಬೇಕೀಗ. ஓகே, ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்து சத்தமா ಇಬ್ಬರು ಎಲ್ಲರೂ ಸರಿ அல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. கவனிங்க, இப்ப இந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல ಕೊಲೊಸ್ಸೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இருளின் அதிகாரம் அப்படின்னா பிசாசின் அதிகாரம், அதுல இருந்து நம்மள விடுதலை ஆக்கி, ஏற்கனவே விடுதலை ஆக்கிட்டேன் அப்படின்றாரா, இனிதான் விடுதலை ஆக்க போவேன்றாரா? ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ, ಅಂಧಕಾರದ ದೊರೆತನದಿಂದ ಬಿಡಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಇದೆಯಾ ಅಥವಾ ಅಂಧಕಾರ ದೊರೆತನದಿಂದ ಬಿಡಿಸುವನು ಅಂತ ಇದೆಯಾ? ಬಿಡಿಸಿ. ಬಿಡಿಸಿ ஆச்சா? ಬಿಡಿಸಿ ಅಂದ್ರೆ ಆಯ್ತು. கவனிக்கணும், இந்த லெட்டர்ஸ் எபிஸ்டல்ஸ் எல்லாம் சர்ச்சுக்கு எழுதப்பட்டது. ನೋಡ್ರಿ, ಈ ಪತ್ರಿಕೆಗಳೆಲ್ಲ ಸಭೆಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟದ್ದು. இவங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாங்க. ಇವರು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಂದು ಬಿಟ್ಟರು. இவங்க லைஃப் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. ಇವರ ಜೀವ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿದೆ. அப்ப அவங்களுக்கு எழுதப்பட்ட எபிஸ்டல்ஸ், லெட்டர்ஸ், ಇವರಿಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಪತ್ರಿಕೆಗಳಿವು. அப்ப பவுல் எழுதுகிறார், ಈಗ ಪೌಲನು ಬರೆಯುತ್ತಾನೆ, ஹலோ கொலோசையில் இருக்கிற சபையே, இருளின் அதிகாரத்தினின்று உங்களை விடுதலையாக்கி விட்டவர். ಹಲೋ, ಕೊಲೊಸ್ಸೆಯಲ್ಲಿರುವಂತ ಸಭೆಯೇ, ಅಂಧಕಾರದ ದೊರೆತನದಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸಿದನು, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை உட்படுத்தி விட்டார். ತನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಸೇರಿಸಿದನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப இருளின் அதிகாரத்திலிருந்து எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்? ಅಂಧಕಾರದ ದೊರೆತನ ರಾಜ್ಯದಿಂದ ಯಾವ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಬಂದು ಬಿಟ್ಟೆವು? ஐயா, அன்பின் குமாரன் தேவனுடைய ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யத்துக்கு வந்துட்டோம். ಪ್ರಿಯ ಕುಮಾರನಾದ ಅಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಬಂದು ಬಿಟ್ಟೆವು. இப்ப எல்லாம் எந்த ராஜ்யத்துக்குள்ள ಈಗ உட்கார்ந்திருக்கிறோம்? ನಾವೆಲ್ಲರೂ ಯಾವ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೇವೆ? எல்லாம் சத்தமாய் அவருடைய ராஜ்யம், ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಆತನ தேவனுடைய ರಾಜ್ಯ, ராஜ்யம், ದೇವರ ರಾಜ್ಯ, இயேசுவினுடைய ராஜ்யம், ಯೇಸುವಿನ ರಾಜ್ಯ, குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யம், ಕುಮಾರನಾದ ಯೇಸುವಿನ ರಾಜ್ಯ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ராஜ்யத்துக்குள்ள ಈ உட்படுத்தப்பட்டோம். ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಸೇರಿದ್ದೇವೆ. எதனால இந்த ராஜ்யத்திற்குள்ள வந்தோம்? ಯಾವುದರಿಂದ ಈ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಂದೆವು? ஏற்கனவே இருந்த ராஜ்யத்திலிருந்து அவரை நம்மை விடுதலையாக்கி, ಈಗಾಗಲೇ ನಾವು ಇದ್ದಂತ ರಾಜ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸಿ, அது இருளின் ராஜ்யம், ಅದು ಅಂಧಕಾರದ ರಾಜ್ಯ, அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி ಅದರಿಂದ ನಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸಿ இந்த ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு ಈ வந்து ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ಕರೆತಂದಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் விடுதலையாக்கப்பட்ட கூட்டம். ಈಗ ಇಲ್ಲಿ ಇರುವುದೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆಯಾದಂತ ಗುಂಪು. எல்லாம் சொல்லுங்க, நான் இருளுக்குள்ள இல்ல. ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ, ನಾನು ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಇಲ್ಲ. சத்தமா, இருளுக்குள்ள இல்ல. ನಾನು ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಇಲ್ಲ. இருளின் அதிகாரத்துல இல்ல. ಅಂಧಕಾರದ ದೊರೆತನದಲ್ಲಿ ಇಲ್ಲ. பிசாசின் அதிகாரத்துல இல்லவே இல்ல. ಸೈತಾನನ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. என்னுடைய ராஜ்யம் வேற. ನನ್ನ ರಾಜ್ಯ ಬೇರೆ. என்னுடைய ராஜ்யம் அவருடைய ನನ್ನ ராஜ்யம். ರಾಜ್ಯ ಆತನದು. என்னுடைய ராஜ்யம் அவருடைய ನನ್ನ ராஜ்யம். ರಾಜ್ಯ ಆತನದು. நான் இருப்பது அவருடைய ராஜ்யம். ನಾನು ಇರುವುದು ಆತನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏற்கனவே இது நடந்துருச்சு. ಈಗಾಗಲೇ ಇದು ನಡೆದಿದೆ. இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா, ನೀವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದರೆ உங்க அட்ரஸ் மாறிடுச்சு. ನಿಮ್ಮ ವಿಳಾಸ ಬದಲಾಗಿದೆ. ரைட், அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. ವಿಳಾಸ ಬದಲಾಯಿತು. உங்களுடைய டெஸ்டினேஷன் டிஃபரண்ட். ನಿಮ್ಮ ಗುರಿಯೇ ಬೇರೆಯಾಯಿತು. ரைட், அடுத்த வசனத்துல ಮುಂದಿನ ವಚನದಲ್ಲಿ திரும்ப எழுதுகிறார் அந்த லெட்டர்ல, ಆ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಈತನು ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ, குமாரனாகிய அவருக்குள், கிறிஸ்துவுக்குள். ಆ ಕುಮಾರನಲ್ಲಿ ಅಂದರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ. எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள். ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ, ಆತನಲ್ಲಿ, கிறிஸ்துவுக்குள், ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு ಉಂಟಾಗಿರುತ್ತದೆ. ಆ ಕುಮಾರನಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಪರಿಹಾರವಾಗಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಯಿತು. Hallelujah. Hallelujah. Is it made available for us? நமக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது. ನಮಗಾಗಿ ಅದು ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? அவருக்குள், ಆತನಲ್ಲಿ, கிறிஸ்துவுக்குள், ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ பாவ மன்னிப்பாகிய மீட்பு, ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯಾಗಿರುವ ವಿಮೋಚನೆ நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ನಮಗೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. Hallelujah. 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 எல்லாரும் ஒரு தட்டை கையில வச்சிருக்கிற மாதிரி தட்டை பிடிச்சிக்க பார்க்கலாம். ಎಲ್ರುವೆ ನಿಮ್ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ತಟ್ಟೆ ಇದೆ ಅನ್ಕೊಂಡು ನಿಮ್ ಕೈ ಹಿಡ್ಕೊಳ್ರಿ ನೋಡುವ. ತಟ್ಟೆ ಇರುವ ಹಾಗೆ ನಿಮ್ ಕೈಯಲ್ಲಿ ತಟ್ಟೆ. காலையில உங்க தட்டுல போட்டது இட்லி, ಬೆಳಿಗ್ಗೆ ನಿಮ್ಮ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದು ಇಡ್ಲಿ. இப்ப நீங்க வச்சிருக்கிற தட்டுல போடுறது இயேசு கிறிஸ்துவினுடைய பாவ மன்னிப்பு. ಈಗ ನಿಮ್ಮ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಡುತ್ತಾ ಇರುವುದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ. வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಎಲ್ರಿ, ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப அவர் வச்சிட்டாரா? ಆತನು ಇಟ್ಟನಲ್ವಾ? வச்சிட்டாரா? ಆತನು ಇಟ್ಟನ. இப்ப இத உள்ள எடுத்துக்கிறது யாருடைய பொறுப்பு? ಇದನ್ನ ಒಳಗಡೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು ಯಾರ ಕರ್ತವ್ಯ? இன்னைக்கு காலையில யாராவது டீம்ல இருந்து வந்து இட்லிய சாம்பார் கொடுத்தாங்களா?
சாம்பார்ல போட்டு வாய தரங்கன்னு உள்ள போட்டாங்களா? ಯಾರಾದ್ರೂ ಇವತ್ತು ಬೆಳಿಗ್ಗೆ ಇಡ್ಲಿಯನ್ನ ತಕೊಂಡು ಸಾಂಬಾರಲ್ಲಿ ಅಜ್ಜಿ ಆ ಅಂತ ಬಾಯಿ ತೆಗ್ಯಮ್ಮ ಹಾಕ್ತೀನಿ ಅಂತ ಹಾಕದ್ರ? இல்ல நீங்களா போட்டீங்களா? ಇಲ್ಲ ನೀವೇ ಹಾಕದ್ರ? It was prepared. ಇದು ಸಿದ್ಧ ಆಗಿತ್ತು, ಮೊದಲೇ It was given. ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. ஆனா உள்ள எடுத்துட்டது நீங்க. ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಹಾಕೊಂಡಿದ್ದು ನೀವು. இப்ப பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. ಹೀಗೆಯೇ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಎನ್ನುವ ವಿಮೋಚನೆ ಈಗಾಗಲೇ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. Have you received it? ನೀವು ಇದನ್ನ ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? ಕಂಪ್ಲೀಟ್ அந்த மனசுல அந்த சத்தியத்துல yes I have been forgiven in Christ அப்படின்ற அந்த சத்தியத்தின் துடிப்பு இருக்கிறதா? ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಒಳಗಡೆ ಹೌದು ಈಗಾಗಲೇ ನಾನು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆನ್ನುವ ಆ ಸತ್ಯದ ತುಡಿತ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದೆಯಾ? என்ன தெரியுமா பெரிய பாரம்? 190 பேரு அந்த பாவ உணர்வு, அந்த மன்னிக்கப்பட்ட சத்தியத்தின் விடுதலை இல்லாமல் வாழ்றதை தான் நம்ம பார்க்க முடிகிறது. எங்க அதை பிடிச்சோம்? இங்கதான் சத்தியம் சொல்லுகிறதே, இதை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ಆದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ, ಈ ಸತ್ಯವನ್ನ ಕೇಳಿದವಳಿ 99% ಜನ ಆ ಸತ್ಯವನ್ನ ಹಿಡಿದು ಒಳಗಡೆ ಅದನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ, ತಕ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. ಹಲೋ, நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ನಾನು ಹೇಳುತ್ತಿರುವುದು ಎಷ್ಟು ಮಂದಿಗೆ ಅರ್ಥವಾಯಿತು? இவர் அதை செய்து முடித்திருந்தால் that was the result of the work of the cross. ಈಗ ಯೇಸು ಇದನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ, ಇದೇ ಶಿಲುಬೆಯ ಕ್ರಿಯೆಯಾಗಿದೆ. அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? ಇದನ್ನ ನಾವು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಲ್ವಾ? எபேசியர் 1ஆம் அதிகாரம் ಎಫೆಸ 1 7வது வசனம் திரும்ப பாருங்க. 7ನೇ ವಚನವನ್ನ ಪುನಃ ನೋಡ್ರಿ. எபேசியர் 1:7. இப்ப கொலோசியர் 1ல பார்த்தோம் 13-14. இப்ப அதே சத்தியத்தை எபேசியருக்கு எழுதும்போது எப்படி எழுதுகிறார்? again churchக்கு, ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்ட அனுபவம் உடையவர்கள். ಆಗಲೇ ಕೊಲೊಸ್ಸೆಯಲ್ಲಿ ನೋಡಿದೆವು, ಈಗ ಎಫೆಸದಲ್ಲಿ ಹೇಗೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡುವ. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் கிறிஸ்துவுக்குள் இன் கிரைஸ்ட் நமக்கு உண்டாயிருக்கிறது. ಈತನು ನಮಗೋಸ್ಕರ ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳು ಪರಿಹಾರವಾಗಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಯಿತು. ஹalleluya, ஹalleluya. இப்ப இது கொண்டாட வேண்டிய சத்தியம், ಇದು ಸಂಭ್ರಮಿಸಬೇಕಾದ ಸತ್ಯ. அவருக்குள் எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு வைக்கப்பட்டிருக்கிறது. ಆತನೊಳಗೆ ನನಗೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯ ಪರಿಹಾರವು ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya, ஹalleluya. இப்ப எக்ஸாம்ல ரிசல்ட் வந்து நீங்க ஒரு 90%ல பாஸ் ஆன உடனே செலிப்ரேஷன் மூட் வரும்ல, அப்பா வா அப்படின்னு. ಈಗ ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ನೀವು ಪಾಸ್ ಆದಾಗ 90% ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಾ, ಆಗ ಸಂಭ್ರಮಾಚರಣೆಯ ಮನಸ್ಸು ಬರುತ್ತೆ ಅಲ್ವಾ? ಓ, ನಾನು ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅಂಕಗಳನ್ನ ತೆಗೆದು ಬಿಟ್ಟೆ ಅಂತ. நம்முடைய வாழ்க்கையின் டெஸ்டினேஷனையே மாற்றுகிறது அவரால் கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு. ನಮ್ಮ ಜೀವಿತದ ಗುರಿಯನ್ನೇ ಬದಲಾಯಿಸುವುದು ಯಾವುದೆಂದ್ರೆ ಆತನಲ್ಲಿ ಸಿಕ್ಕುವ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ. ஹalleluya, ஹalleluya. மீண்டும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி அவருக்குள். ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ಆತನಲ್ಲಿ. சத்தம் கம்மியாயிடுச்சு, ಶಬ್ದ ಕಡಿಮೆಯಾಗಿ ಬಿಡ್ತು. அவருக்குள், ಆತನಲ್ಲಿ, கிறிஸ்துவுக்குள், ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ, ಯೇಸುவுக்குள். ಯೇಸುವಿನಲ್ಲಿ சத்தமே கேட்க மாட்டேங்குது, ಶಬ್ದನೇ ಕೇಳಿಸ್ತಿಲ್ಲ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ, ಯೇಸುவுக்குள், ಯೇಸುವಿನಲ್ಲಿ பாவ மன்னிப்பாகிய மீட்பு, ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯ ವಿಮೋಚನೆ எனக்கு ನನಗೆ உண்டாயிருக்கிறது, ಸಿಕ್ಕಿದೆ, உண்டாயிருக்கிறது, ಸಿಕ್ಕಿದೆ. ஹalleluya, ஹalleluya. இப்ப நம்ம அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுவோமா? ನಾವು ಇದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ. அப்படின்னா ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது என்று நினைப்பதற்குத்தான் இவ்வளவு போராட்டம். ಈಗಾಗಲೇ ಮಾಡಿರುವುದನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಅನ್ನುವುದನ್ನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟು ಹೋರಾಟ. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற பொழுது, ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವಾಗ இந்த அனுபவம் நமக்கு உண்டாகிறது. ಈ ಅನುಭವ ನಮಗಾಗುತ್ತದೆ. ஓகே, சங்கீதக்காரன் இதை தீர்க்க தரிசனமாக எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ಕೀರ್ತನೆಗಾರನು ಇದನ್ನ ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಹೇಗೆ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡ್ರಿ. 103ஆம் சங்கீதம் 103 ಕೀರ್ತನೆ 103 11 and 12 11 12 11 12. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்களின் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಆಕಾಶವು ಎಷ್ಟು ಉನ್ನತವೋ ಆತನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳವರ ಮೇಲೆ ಆತನ ಕೃಪೆಯು ಅಷ್ಟು ಅಪಾರವಾಗಿದೆ. ஹalleluya, ஹalleluya. இங்க நான் ஹைலைட் பண்ண வேண்டியது, ஹைலைட் பண்ண விரும்புகிறது, ಇಲ್ಲಿ ನಾವು ಮುಖ್ಯವಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದೇನೆಂದ್ರೆ
அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல. ಆತನಿಗೆ ಭಯಭಕ್ತಿಯಿಂದಿರುವವರ ಮೇಲೆ, Those who fear God. ದೇವರಿಗೆ ಭಯಭಕ್ತಿಯಿಂದಿರುವವರ ಮೇಲೆ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? ಆತನಿಗೆ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರುವವರ ಮೇಲೆ ಆತನ ಕೃಪೆ ಹೇಗಿದೆ? ரைட், வசனம் சொல்லுகிறது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம். ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತೆ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಆಕಾಶವು ಎಷ್ಟು ಉನ್ನತವೋ. ಎಲ್ಲ ಕೈಯ ಕೀழே காட்டுங்க பூமிக்கு. ಎಲ್ಲರೂ ಕೈ ಕೆಳಗಡೆ ಮಾಡ್ರಿ. ಭೂಮಿಗೆ வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறது. ಆಕಾಶವು ಎಷ್ಟು ಉನ್ನತವೋ அவ்வளவா அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல அவருடைய கிருபை ಇದೆ. ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಯಾರೆಲ್ಲ ಭಯಭಕ್ತಿಯಿಂದಿರ್ತಾರೋ ಆತನ ಕೃಪೆಯು ಅಷ್ಟಿದೆ. என்னவா ஒரு டிஸ்கிரிப்ஷன், ಎಂತಹ ಒಂದು ವಿವರಣೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம கர்த்தருக்கு பயந்தா, ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ, கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்துட்டா, ನಾವು ಭಯಪಟ್ಟು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳುವಾಗ அவர் நம்ம மேல காட்டுற கிருபை பெரிய கிருபை. ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ತೋರುವ ಕೃಪೆ ಅಪಾರವಾದ ಕೃಪೆ. அடுத்த வசனம் சொல்லுகிறது 12ஆம் வசனம், சங்கீதம் 103:12. ಮುಂದೆ 12ನೇ ವಚನ 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ಪೂರ್ವಕ್ಕೂ ಪಶ್ಚಿಮಕ್ಕೂ ಎಷ್ಟು ದೂರವೋ ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳನ್ನು ನಮ್ಮಿಂದ ತೆಗೆದು ಅಷ್ಟು ದೂರ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கவனிங்க, நம்மளது நியூ டெஸ்டமென்ட், நியூ கவெனன்ட் இன் கிரைஸ்ட் ஜோன்ல இருக்கிறோம். ಗಮನಿಸ್ರಿ, ನಾವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ஆனா பழைய ஏற்பாட்டுல ಆದ್ರೆ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ சங்கீதக்காரன் ஒரு வெளிப்பாட்டோடு எழுதுகிறார். ಕೀರ್ತನೆಗಾರನು ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯೊಂದಿಗೆ ಬರೆದಿದ್ದಾನೆ. மேற்கு எந்த பக்கம்? ஆக்சுவலி டெக்னிக்கலா இந்த பக்கம். ಪೂರ್ವ ಯಾವ ಕಡೆ? ಈ ಕಡೆ. கிழக்கு அந்த பக்கம். ಪಶ್ಚಿಮ ಆ ಕಡೆ. எல்லாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி நீங்க உட்கார்ந்த மாதிரியே திருமுகம் பார்க்கலாம். ನೀವು ಕುಳಿತಿರುವ ಹಾಗೆಯೇ ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮದ ಕಡೆಗೆ ಹಂಗೆ ತಿರುಗ್ರಿ ನೋಡುವ. அப்படியே டர்ன் பண்ணி பாருங்க. ಹಂಗೆ ತಿರುಗ್ರಿ. இப்படி உட்கார்ந்த மாதிரி திருமுகம் பார்க்கலாம். முதுகு கொஞ்சம் வளையட்டும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்படி எல்லாம் பண்ணுவாங்க இல்ல, அது மாதிரி. கொஞ்சம் 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 திருமுகம் பார்க்கலாம். சொல்லுங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும். ಪೂರ್ವಕ್ಕೂ ಪಶ್ಚಿಮಕ್ಕೂ. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ಹೇಳ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳಿ. மேற்குக்கும் கிழக்குக்கும். ಪೂರ್ವಕ್ಕೂ ಪಶ್ಚಿಮಕ್ಕೂ எவ்வளவு தூரமோ, ಎಷ್ಟು ದೂರವೋ. நல்ல நல்ல ஒரு அந்த உச்சரிப்புக்குள்ள ஒரு வலியுறுத்தல் இருப்பதாக. ನೀವು ಪದಗಳನ್ನ ಉಚ್ಚರಿಸುವಾಗ எவ்வளவு தூரமோ, ಉಚ್ಚರಿಸಿರಿ. ಎಷ್ಟು ದೂರವೋ அவ்வளவு தூரமாய் ಅಷ್ಟು ದೂರ என்னுடைய பாவங்களை ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ விலக்கி போட்டார். ದೂರ ಮಾಡಿದಾನೆ. விலக்கி போட்டார். ದೂರ ಮಾಡಿದಾನೆ. That's the work of the Lord. ಇದು ಕರ್ತನ ಕ್ರಿಯೆ. கர்த்தர் செய்த கிரியை அது. ಕರ್ತನ ಮಾಡುವ ಕ್ರಿಯೆ ಇದು. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ಜೋರಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವ. Glory to God. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. So இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ಈ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲವೂ ನಮಗಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 86ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல 86:5ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற போது, ದೇವರನ್ನ ನೋಡಿ ಹೇಳುವಾಗ, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறேன். ಕರ್ತನೆ, ನೀನು ಒಳ್ಳೆಯವನು, ಕ್ಷಮಿಸುವವನು, ನಿನಗೆ ಮೊರೆ ಇಡುವವರೆಲ್ಲರಲ್ಲಿ ಕೃಪಾಪೂರ್ಣನೂ ಆಗಿದ್ದೀಯಲ್ಲ. அப்ப தேவனை மன்னிக்கிற தேவனாக, forgiving God ஆக பார்த்து அந்த இடத்துல எழுதுகிறார். ದೇವರನ್ನ ಕ್ಷಮಿಸುವ ದೇವರಾಗಿ ನೋಡಿ ಆತನು ಅಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. Okay, God who forgives. ದೇವರು ಕ್ಷಮಿಸುವವನು, மன்னிக்கிற ஒரு தேவன். ದೇವರು ಕ್ಷಮಿಸುವವನು, அதுதான் நம்முடைய தேவன். ಈತನೇ ನಮ್ಮ ದೇವರು. Hallelujah. Hello. ಹಲೋ. Praise the Lord. அவங்க அதெல்லாம் செட் பண்ணிக்குவாங்க, நம்ம இங்கே பார்க்கலாம். ரைட், இப்ப எபிரேயர் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேஸ்க்குள்ள நம்ம போகலாம். ಇಬ್ರಿಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವ. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் ಇಬ್ರಿಯ 4 15-16 வசனங்கள். 15-16. இங்க எபிரேயர்ல இப்ப எழுதும் போது புதிய உடன்படிக்கைக்குரிய மக்களுக்கு எழுதுகின்ற பொழுது ಇಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಜನರಿಗೆ ಇಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಬರೆಯುವಾಗ என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியராய் அவர் நமக்கு இல்ல. ಯಾಕಂದರೆ ನಮಗಿರುವ ಮಹಾಯಾಜಕನು ನಮ್ಮ ನಿರ್ಬಲಾವಸ್ಥೆಯನ್ನು ಕುರಿತು ಅನುತಾಪವಿಲ್ಲದವನಲ್ಲ. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும்
பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ಆತನು ಸರ್ವ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಾಗೆ ಶೋಧನೆಗೆ ಗುರಿಯಾದನು, ಪಾಪ ಮಾತ್ರ ಮಾಡಲಿಲ್ಲ. இது யார பத்தி சொல்லுது? ಇದು ಯಾರನ್ನ ಕುರಿತು ಹೇಳಿದೆ? நம்ம ஹீரோ. ನಮ್ಮ ಹೀರೋ. யார பத்தி? ಯಾರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದೆ? இயேசு. ಯೇಸು பிரதான ஆசாரியர், ಮಹಾಯಾಜಕ, நம்முடைய ஹீரோ. ನಮ್ಮ ಹೀರೋ. இவர் எப்படி நம்மை போலவே எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் இல்லாதவராய். ಈತನು ನಮ್ಮ ಹಾಗೆಯೇ ಸಕಲ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ಶೋಧನೆಗೆ ಗುರಿಯಾದನು, ಆದರೆ ಪಾಪ ಮಾತ್ರ ಮಾಡಲಿಲ್ಲ. அதனால ஆதலால் ಆದುದರಿಂದ நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அவருடைய பிரசன்னத்திலே கிருபாசன தண்டையிலே சேர ನಾವು ಕರುಣೆಯನ್ನು ಹೊಂದುವಂತೆಯೂ ಆತನ ದಯೆಯಿಂದ ಸಮಯೋಚಿತವಾದ ಸಹಾಯವು ನಮಗೆ ದೊರೆಯುವಂತೆಯೂ ಧೈರ್ಯದಿಂದ ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ ಬರುವ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த லைஃப்ல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற சோதனைகள், நமக்கு வருகிற போராட்டங்கள், அதுல இருக்கக்கூடிய அந்த சண்டை அல்ல, அந்த போராட்ட உணர்வின் போது நாம தைரியமா இந்த பிரதான ஆசாரியர் இருக்கின்ற கிருபாசன தண்டையில பிரசன்னத்திலே நாம் வர முடியும். அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು, ಹೋರಾಟಗಳು, ಸಂಕಟಗಳು, ಇಕ್ಕಟ್ಟುಗಳು ಬರುವಾಗ ನಾವು ಧೈರ್ಯದಿಂದ ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ ಬರೋಣ. ಆತನು ಎಲ್ಲವನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர், ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವ ಮಹಾಯಾಜಕ, அவருக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். ಆತನೊಳಗೆ ನಾವಿದ್ದೇವೆ. நமக்குள்ளேயே அவர் இருக்கிறார். ನಮ್ಮೊಳಗೆ ಆತನಿದ್ದಾನೆ. எந்த சமயத்துல தைரியமாய் அவருடைய சிங்காசன தண்டையில வந்து ಯಾವ ಸಮಯದಲ್ಲಾದ್ರೂ ಸರಿ ನಾವು ಆತನ ಸಿಂಹಾಸನದ ಬಳಿಗೆ ಬರಬಹುದು. அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர், சகாயம் செய்யும் கிருபையை அடைகிறது. ಆತನು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವ ಕೃಪೆಯನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ஆமென். ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1 யோவான், ಈಗ 1 ಯೋಹಾನ 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. 1ನೇ ವಚನಕ್ಕೆ 1 ಬನ್ನಿ. John chapter 1. 1 ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 7ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 7ರಿಂದ 10ನೇ ವಚನದ ತನಕ ನಾವು ನೋಡುವ. ஓகே, ரைட். 7வது வசனத்துல 2வது பகுதி, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 7ನೇ ವಚನದ 2ನೇ ಭಾಗ, ಆತನ ಮಗನಾದ ಯೇಸುವಿನ ರಕ್ತವು ಸಕಲ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತದೆ. That's the power of the blood of Jesus. ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಲ್ಲಿರುವ ಬಲವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ಆತನ ರಕ್ತವು ನಮ್ಮ ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು ತೊಳೆದು ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತದೆ. சுத்தம் பண்ணின பிறகு அது பார்க்கும் பொழுது ஏற்கனவே இருந்ததற்கான அடையாளமே தெரியாதபடி இருக்கும். ಶುದ್ಧಿಯಾದ ನಂತರ ಮೊದಲಿದ್ದಂತಹ ಗುರುತೇ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಶುದ್ಧಿಯಾಗಿರುತ್ತೆ. அதான் நமக்கு நடந்த காரியம். ಇದೇ ನಮಗೆ ನಡೆದ ಕಾರ್ಯ. ஓகே, இப்ப இன்னொரு ஆங்கிள் இந்த சத்தியத்தை நாம பார்க்கின்ற ಈಗ ಈ ಸತ್ಯವನ್ನ ಇನ್ನೊಂದು ದೃಷ್ಟಿಕೋನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲವೆಂದು ನಾವು ಹೇಳಿದರೆ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಮೋಸಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಮತ್ತು ಸತ್ಯವೆಂಬುದು ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲ. கவனிங்க, ಗಮನಿಸಿ, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். That is the work of God in Christ. It is completed. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಾವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಇದು ದೇವರ ಕ್ರಿಯೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಿ ಆಗಿದೆ. ஆனா இப்ப நமக்குள்ள நம்மளை பார்க்கின்ற பொழுது, ಈಗ ನಾವು ನಮ್ಮನ್ನೇ ನಮ್ಮೊಳಗೆ ನೋಡುವಾಗ, ரைட், பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் ನೀತಿயும் உள்ளவராய் இருக்கிறார். ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಅರಿಕೆ ಮಾಡಿದರೆ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನು ನೀತಿವಂತನು ಆಗಿರುವುದರಿಂದ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟು ಸಕಲ ಅನೀತಿಯನ್ನು ಪರಿಹರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ஓகே, இத ரெண்டு விதமா பார்க்கலாம். ಎರಡು ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುವ. ஒன்று, ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய ஒரு பணி, அதனால நாம் அவருக்குள் மன்னிக்கப்பட்டு விட்டோம். ಒಂದು ಈಗಾಗಲೇ ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಮಾಡಿ ಮುಗಿದಿರುವ ಸೇವೆ, ಇದರ ನಿಮಿತ್ತ ನಾವು ಆತನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ರೈಟ್.
அதே மாதிரி ಹೀಗೆಯೇ இந்த வாழ்க்கை விழுந்து போன ஒரு உலகத்தில் வாழுகின்ற இந்த வாழ்க்கை, ಬಿದ್ದು ಹೋದಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ಜೀವಿತದಲ್ಲಿ, ரைட், இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது, ಈ ಪಾಪ ತುಂಬಿರುವ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಾಗ, இந்த போராட்டத்துல, ಈ ಹೋರಾಟದಲ್ಲಿ, இந்த பாவ சிந்தனை, ಈ ಪಾಪದ ಚಿಂತನೆ, இந்த பாவத்தினுடைய செயல்கள், ಪಾಪದ ಕ್ರಿಯೆಗಳು ஏதாவது ஒரு விதத்துல ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ நாம் அதற்கு இடம் கொடுத்து விட்டால், ನಾವು ಅದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರೆ, ரைட், இப்ப அதற்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை, பாவத்திற்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை என்பது சத்தியம். ಪಾಪಕ್ಕೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ, ಅದು ಸತ್ಯ. நாம் அந்த அதிகாரத்திலே இருக்க வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ளுகிற புதிய ஏற்பாட்டின் சத்தியம். ನಾವು ಈ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅನ್ನುವುದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಸತ್ಯ. அதே நேரத்துல ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ இப்படி பாவத்திற்குள்ளான பாவத்தின் சூழ்நிலையில ஒருத்தர் அகப்பட்டு கொண்டால், ಒಬ್ಬರು ಪಾಪದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಂಡರೆ, அதை உணர்வுள்ள இருதயத்தோடு அவர் சமூகத்திலே அறிக்கையிட்டால், அந்த பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ಪಾಪದ ಅರಿವನ್ನು ಹೊಂದಿದ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುವುದಾದ್ರೆ ಆತನು ಸಕಲ ಅನೀತಿಯನ್ನು ಪರಿಹರಿಸಿ ನಮ್ಮೆಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನ ತೊಳೆದು ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತಾನೆ. கவனிங்க பிரியமானவங்களே, ಗಮನಿಸಿರಿ ಪ್ರಿಯರೇ, right, there are so many young people here. ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅನೇಕ ಯುವಕರಿದ್ದೀರಿ. ஒருவேளை உங்களுக்குள்ள இந்த ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருக்கு. ಒಂದು ವೇಳೆ ಈ ಒಂದು ಹೋರಾಟ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದಿರಬಹುದು. ஆனா நீங்க இப்ப தேவ சமூகத்துல இருக்கிறீங்க. ಆದ್ರೆ ಈಗ ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿದ್ದೀರಿ. தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಲು ಬಂದಿದ್ದೀರಿ. There is a conflict. ಇಲ್ಲಿ உள்ள ஒரு போராட்டம், ಒಳಗಡೆ ಒಂದು ಹೋರಾಟವಿದೆ. நீங்க அந்த குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ನೀವು ತಪ್ಪಿತಸ್ಥ ಮನೋಭಾವನೆಯಲ್ಲಿಯೇ ಜೀವಿಸುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ, நீங்கள் ஒருவருக்குள் இருக்கிறீர்கள், ನೀವು ಒಬ್ಬನಲ್ಲಿದ್ದೀರಿ. அவர் உங்கள் சகல பாவங்களையும் சகல அக்கிரமங்களையும் மன்னித்து சுத்திகரிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮ ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು ಅಪರಾಧಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಶುದ್ಧಿ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா என்ன, நம்ம அந்த உணர்வோட, ஐயோ இப்படி ஒரு இதுக்கு இடம் கொடுத்துட்டோமே, பாவம் செய்துட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே, இது சரியில்லையே அப்படின்ற அந்த உணர்வுல அவரிடத்துல வந்து, அப்பா உங்களுக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டேன், எனக்கு மன்னிப்பு வேண்டும் என்று உண்மையான இருதயத்தோடு கேட்கின்ற பொழுது அவர் மன்னிக்க ದಯೆ ಉಡೆಯವರಾಗಿರುತ್ತಾರೆ. ಆದ್ರೆ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದೇನೆಂದ್ರೆ, ನಾವು ಪಾಪ ಮಾಡಿದಾಗ ಆ ಪಾಪದ ಅರಿವನ್ನು ಹೊಂದಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದು, ದೇವರೇ ಅಯ್ಯೋ ನಾನು ಪಾಪವನ್ನ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, ದೇವರೇ ನನ್ನನ್ನ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ ಪಾಪದ ಅರಿವಿನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಆತನು ನಮ್ಮ ಸಕಲ ಅನೀತಿಯನ್ನು ಪರಿಹರಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ಗಮನಿಸಿ, இங்க இருக்கிற ஒருத்தராவது அந்த கில்ட்டி கான்ஷியஸோட இங்க இருந்து போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமே இல்ல. ಇಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬರು ಸಹ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗುವಾಗ ನಾನ್ ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಟ್ನಲ್ಲ ಆ ಮನೋಭಾವದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕಾಗುವ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. தப்பு மாடி விட்டேனா அது கூட இல்ல, எப்படி சொல்லலாம்னா, நான் ஒரு பாவி, பாவத்துல இருக்கிறேன், பாவியா இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு கான்சியஸ்ல இல்ல. உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த அனுபவத்திற்குள்ள வருகிறீர்கள் என்றால், நீங்கள் இந்த தேவன் கொடுக்கின்ற இந்த ஆஃபர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அதை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ನಾನು ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ ಎಂಬ ಆ ಅರಿವಿನಲ್ಲಿ ಬರುವಾಗ, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿರುವಾಗ ದೇವರಿಂದ ಕೊಡಲ್ಪಡುವ ಕ್ಷಮೆ ಅನ್ನುವ ಅದನ್ನ ನೀವು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಂಡು ಅನುಭವಿಸಬಹುದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒருவருடைய பாவத்தையும் அவர் மன்னிக்க கூடாத ஒரு தேவனாய் அவர் இல்லை. எந்த பாவத்தையும் மன்னிக்கின்ற தயை உடையவர். ஆனா உங்களுக்குள்ள அந்த உண்மையான உணர்வு, உண்மையான மனம் திரும்புதல், உண்மையா ஆண்டவரே இனி நான் அந்த பாவம் செய்ய போகிறது, பாவத்தை மன்னிக்கும் போது சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே போ. ಇಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ, ನಾವು ಆತನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರುವಾಗ
ಪಾಪವನ್ನು ನಾವು ಇನ್ನು ಮುಂದೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂಬ ಒಂದು ತೀರ್ಮಾನದೊಂದಿಗೆ ಕ್ಷಮೆಯ ಮನೋಭಾವದೊಂದಿಗೆ ನಾವು ಬರಬೇಕೇ ಹೊರತು ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಹೋಗು ನಿನ್ನ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ, ಇನ್ನು ಮುಂದೆ ನೀನು ಪಾಪ ಮಾಡಬೇಡ. That's the good news. ಇದೇ ಶುಭ ವರ್ತಮಾನ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Amen. ಆಮೆನ್. உங்களுக்குள்ளே ஒருவர், அவருக்குள்ளே நீங்கள் வெற்றியோடு வாழ முடியும். மன்னிப்பை பெற்றவர்களாய் forgiven people ஆக நீங்கள் வாழ முடியும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಬ್ಬನು, ನೀವು ಒಬ್ಬನೊಳಗಡೆ ಇದ್ದೀರಾ, ಇದರ ನಿಮಿತ್ತ ನೀವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ನೀವಿರಬಹುದು. ஆமென். இந்த பார்த்த எல்லா வசனத்தையும் நான் 4 ஸ்டெப்ல உங்களுக்கு சொல்லணும்னா, ನೋಡಿದ ಇಷ್ಟು ವಚನಗಳನ್ನ 4 ಹಂತದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹೇಳಬೇಕು ಅಂದ್ರೆ, ஸ்டெப் நம்பர் 1, ಒಂದು, believe in the work of the cross. சிலுவையிலே கிறிஸ்து செய்து முடித்ததை நீங்கள் ವಿಶ್ವಾಸಿಯುங்கள். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದನ್ನು ನಂಬಿರಿ. ஆமென். ஆமென். அதான் பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. That is the work of the cross. ಇದನ್ನೇ ನೋಡಿದೆವು, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮಗೆ ಪಾಪ ಪರಿಹಾರದ ವಿಮೋಚನೆಯು ಸಿಕ್ಕಿದೆ. ಇದು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಆದಂತ ಕ್ರಿಯೆ. Amen. Amen. Believe in the work of the cross. ಶಿಲುಬೆಯ ಕ್ರಿಯೆಯನ್ನ ನಂಬುವುದು. No negotiation. ಯಾವುದೇ ಒಂದು ಚೌಕಾಸಿ ಇಲ್ಲ. அவர் எல்லாத்தையும் குலைத்து கிழித்து போட்டார். ಆತನು நடுவில் இராதபடிக்கு அதை எடுத்து சிலுவையிலே ஆணியை அடித்து அவனுடைய துரைத்தனம், அதிகாரம் எல்லாத்தையும் உரிந்து வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்து நமக்கு கொடுத்தது ಪಾಪ ಮನ್ನಿತು. ಆತನು ನಮ್ಮ ಎಲ್ಲ ದೋಷಾರೋಪಗಳನ್ನು ಅರಿದು ಹಾಕಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದನ್ನ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿ ಜಡಿದು ಬಿಟ್ಟು ಆತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದು ಏನಂದ್ರೆ ಕ್ಷಮೆಯನ್ನ ಆತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಇದನ್ನ ನಂಬಿರಿ. ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಏನೇನ ಮಾಡಿದ್ದಾನೆ ಅನ್ನುವುದನ್ನ. ಎರಡನೆಯದಾಗಿ ಅದ ಬಿಲೀವ್ பண்ணும்போது confess your sins, உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். ಇದನ್ನ ನಂಬುವಾಗ ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿರಿ. அறிக்கைன்னு சொல்லும்போது இது சும்மா வாயில வரதில்ல, உள்ளத்தில் உணர்கிறதை வாயிலே அறிக்கை செய்கின்றோம். ಅರಿಕೆ ಅನ್ನುವಾಗ ಸುಮ್ಮನೆ ಬಾಯಲ್ಲಿ ಬರುವುದಲ್ಲ, ಒಳಗಡೆ ಮನವರಿಕೆ ಆಗುತ್ತಲ್ಲ, ಆ ಮನವರಿಕೆ ಬಾಯಿಂದ ಬರುವಂತದ್ದು. I have done this mistake. ನಾನು ಈ ತಪ್ಪನ್ನ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. I have done this. ನಾನು ಇದನ್ನ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. Confess it. ಅರಿಕೆ ಮಾಡ್ರಿ. Confess பண்ணுகின்ற பொழுது you ask of his forgiveness. அவருடைய மன்னிப்பை நீங்க கேட்கிறீங்க. ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ ನೀವು ಆತನ ಕ್ಷಮೆಯನ್ನ ಕೇಳುವವರಾಗಿರ್ತೀರಿ. Right, he has finished and kept it ready. ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ಅದನ್ನಿಟ್ಟಿದ್ದಾನೆ. So when you come back into his life, ನೀವು ಆತನ ಜೀವಿತಕ್ಕೆ ಬರುವಾಗ, when you confess your sin, ನೀವು ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ அந்த மன்னிப்பு உங்களுடையதாய் மாறி விடுகிறது, உங்களுக்கு சொந்தமாய் ಆ ಕ್ಷಮಾಪಣೆಯು ನಿಮಗೆ ಸ್ವಂತವಾಗುತ್ತೆ. Okay, number 2, confess your sins. Number 3, ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡ್ರಿ. ಮೂರನೇದಾಗಿ receive the forgiveness. ಕ್ಷಮೆಯನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. Receive the forgiveness. ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ ಕ್ಷಮೆಯನ್ನ. Okay, கேட்டுட்டே இருக்கிறது இல்ல, ಕೇಳುತ್ತಲೇ ಇರುವುದಲ್ಲ. அறிக்கை இட்டுக்கிட்டே இருக்கிறது இல்ல, ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುವುದಲ್ಲ. you have come to the next step, you have to receive it. ನೀವು ಮುಂದಿನ ಹಂತಕ್ಕೆ ಬರುವ ಏನದು? ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದರ ಕಡೆಗೆ. ಅದ ವಚನ சொல்லுகிறது. ಯಾಕಂದ್ರೆ ಇದನ್ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் சகல பாவங்களையோ அவர் நீக்கி உங்களை சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಆತನು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮ್ಮ ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು ಪರಿಹರಿಸಿ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತಾನೆ. Receive the forgiveness. ಕ್ಷಮೆಯನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. Once you receive, ಒಂದು ಸಾರಿ ನೀವು ಹೊಂದಿಕೊಂಡರೆ உங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கணும் தெரியுமா? I am forgiven, நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். ನಿಮ್ಮ ಮಾನಸಿಕ ಸ್ಥಾನಮಾನ ಹೇಗಿರುತ್ತೆ ಗೊತ್ತಾ? ಓ, ನಾನು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. I am forgiven in Christ. ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. புரிஞ்சா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಯ್ತಾ? ನಾಲ್ಕನೆಯದು walk in the freedom. ಬಿಡುಗಡೆಯಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ. Right, once you are forgiven, ನೀವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟ ತರುವಾಯ just walk in the freedom, enjoy your life in Christ. ನೀವು ಬಿಡುಗಡೆಯಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ. ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸವಿಯಿರಿ.
கிறிஸ்துவுக்குள் உங்க வாழ்க்கையை என்ஜாய் ಮಾಡಿರಿ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಸವಿದು ನೋಡ್ರಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. So the joy of salvation, ರಕ್ಷಿಪಿನ ಸಂತೋಷ, ರಕ್ಷಣೆಯ ಆನಂದ, ஆவியிலே உண்டாகிற களிகூறுதல், ಆತ್ಮದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ ಹರ್ಷ, மனதிலே உண்டாகிற விடுதலை, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಉಂಟಾಗುವ ಬಿಡುಗಡೆ, கிடைக்கிற ஆரோக்கியம், ಶರೀರದಲ್ಲಿ ಸಿಕ್ಕುವ ಆರೋಗ್ಯ, உள்ளத்தின் ஆழத்திலே நீங்கள் அனுபவிக்கின்ற ஒரு திருப்தி, ಹೃದಯದ ಆಳದಲ್ಲಿ ನೀವು ಅನುಭವಿಸುವ ತೃಪ್ತಿ, இது எல்லாமே by product of forgiveness. ಇದೆಲ್ಲವೂ ಕ್ಷಮೆಯಿಂದ ಸಿಕ್ಕುವಂತಹ ಕಾರ್ಯಗಳು. ஆமென். So இந்த லைஃப் தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இருக்கிறது. ಈ ಜೀವಿತವೇ ಕ್ರಿಸ್ತೇಸುವಿನಲ್ಲಿದೆ. நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லா இந்த காரியத்தை இந்த 4 ஸ்டெப்புக்குள்ள உங்களுக்கு ஒரு கேப்சூலா நான் கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். ನಾನು ಇಷ್ಟೊತ್ತು ಹೇಳಿದ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನ ಈ 4 ಅಂಶಗಳಲ್ಲಿ ಹೇಳಲು ಬಯಸ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. இங்கே எல்லாம் முடிஞ்சிருச்சா? ಇಲ್ಲಿಯೇ ಎಲ್ಲವೂ ಮುಗಿಯಿತಾ? இல்ல. ಇಲ್ಲ. There is another part. ಇನ್ನೊಂದು ಭಾಗವಿದೆ. Okay? இது in Christ, a new creation. புதிய ஒரு சிருஷ்டியாக நாம வாழுகின்ற போது இங்க நாம நிக்கிறது இல்ல. We move on to the next. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೂತನ ಸೃಷ್ಟಿ ಅಂತ ಬರುವಾಗ ನಾವು ಇಲ್ಲಿಯೇ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ, ಇಲ್ಲಿಂದ ಮುಂದೆ ಸಾಗುತ್ತೇವೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. எல்லாம் என் கூட சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ. 2 ಸ್ಟೆಪ್, 2 ಹಂತಗಳು. அதுல ஒன்ன பார்த்தோம், ಅದರಲ್ಲಿ ಒಂದನ್ನ ನೋಡಿದೆವು. அடுத்தது நம்முடைய ಟರ್ನ್. ಇನ್ನೊಂದು ಇರುವಂತದ್ದು ನಾವು ಮಾಡಬೇಕಾದದ್ದು. எடுத்து வாசியுங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம், ತೆಗೆದು ಓದುವ கொலோசியர் 3ஆம் அதிகாரம், ಕೊಲಸ್ಸೆ 3ನೆಯ ಅಧ್ಯಾಯ 12-13 ವಚನಗಳು. 12-13 ವಚನಗಳು. 12 and 13. 12-13. சரி, இன்னும் இத வேற வார்த்தையில சொல்ல போனா as a new creation, ஒரு புது சிருஷ்டியாய், ಬೇರೆ ಮಾತಿನಲ್ಲಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಒಂದು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த, ನೀವು ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಂಡ ಪ್ರತಿಷ್ಠಿತರು, பிரியருமான இரக்கத்தையும் தயையையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு, இதெல்லாம் நியூ கிரியேஷன்ல வரக்கூடிய ஸ்வபாவங்கள். ಕನಿಕರ, ದಯೆ, ದೀನಭಾವ, ಸಾತ್ವಿಕತ್ವ, ದೀರ್ಘಶಾಂತಿ ಎಂಬ ಸದ್ಗುಣಗಳು ಇವು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಬರುವ ನೂತನ ಸ್ವಭಾವಗಳು. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த எல்லா ஸ்வபாவமும் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர், பிரியர், இது நியூ ஸ்டேட்டஸ். அடுத்து உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இதெல்லாம் நியூ நேச்சர். இதெல்லாம் நமக்குள்ள இருக்க ಪ್ರತಿಷ್ಠಿತರು, ಪ್ರಿಯರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ನಮ್ಮ ಸ್ಥಾನಮಾನ. ಕನಿಕರ, ದಯೆ, ದೀನಭಾವ, ಸಾತ್ವಿಕತ್ವ, ದೀರ್ಘಶಾಂತಿ ಇವುಗಳು ನೂತನ ಸದ್ಗುಣಗಳು. அடுத்த வசனத்துல ஒருவரை ஒருவர் தாங்கி, ಮುಂದಿನ ವಚನದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸೈರಿಸಿಕೊಂಡು, ஒருவர் பேரிலே ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், ಮತ್ತೊಬ್ಬನ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣವಿದ್ದರೂ, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். So there comes the fulfillment of the new creation. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದಂತೆಯೇ ನೀವು ಕ್ಷಮಿಸಿರಿ. ಇಲ್ಲಿಯೇ ನೂತನ ಸೃಷ್ಟಿಯ ಪೂರ್ಣತೆಯಾಗುತ್ತದೆ. You received it from Christ. ನೀವು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಹೊಂದಿದ್ದೀರಿ. அந்த கிறிஸ்துக்குள்ள நீ இருக்கிற. ಆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೀನಿದ್ದೀಯಾ. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீ இருந்தால், ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ನೀನಿದ್ದರೆ, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால், ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನೊಳಗಿದ್ದರೆ, கிறிஸ்து உனக்கு எப்படி மன்னித்தாரோ, ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನನ್ನ ಹೇಗೆ ಕ್ಷಮಿಸಿದಾನೋ மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ಹೀಗೆಯೇ ಬೇರೆಯವರನ್ನ ಕ್ಷಮಿಸಬೇಕು. அங்கதான் அந்த அசைன்மெண்ட், அந்த முழுமை பெறுகிறது. ಇಲ್ಲಿಯೇ ಆ ಕೆಲಸ ಪೂರ್ಣವಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದಂತೆ. ரைட். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். எபேசியர் 4:32. ஏற்கனவே வேற ஒரு கான்டெக்ஸ்ட்ல வாசித்தோம். இப்ப இந்த கான்டெக்ஸ்டுக்காக எபேசியர் 4:32 திரும்ப வாசிக்கலாம். ಎಫೆಸ 4:32 ನಾವು ತೆಗೆದೋದುವ ಆಗಲೇ ಓದಿದೆವು. ಬೇರೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಈಗ ನಾವು ಓದುವ. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும்
ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ಕ್ಷಮಿಸುವವರಾಗಿಯೂ ಕರುಣೆ ಉಳ್ಳವರಾಗಿಯೂ ಇರ್ರಿ. ದೇವರು ನಿಮಗೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನಲ್ಲ, அங்கதான் முழுமை பெறுகிறது. ಇಲ್ಲಿಯೇ ಪೂರ್ಣತೆಯನ್ನ ಹೊಂದುತ್ತೆ. Hallelujah. Hallelujah. We are forgiveness in we have forgiveness in Christ. ನಮಗೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕ್ಷಮೆ ಉಂಟು. We are forgiven in Christ. ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எப்படி கிறிஸ்துவுக்குள் நாம மன்னிக்கப்பட்டோமோ அப்படியே நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ಹೇಗೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮಗೆ ಕ್ಷಮೆ ಸಿಕ್ಕಿದೆಯೋ ನಾವು ಇತರರನ್ನು ಕ್ಷಮಿಸಬೇಕು. Praise the Lord. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ. இது நாம மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம், கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கப்பட்ட நாம் அந்த மன்னிப்பினுடைய முழு ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள இருந்து இது ரிஃப்ளெக்ட் ஆக வேண்டும். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕ್ಷಮೆಯನ್ನ ಹೊಂದಿರುವಂತ ನಾವು ಇದನ್ನ ಪೂರ್ಣವಾಗಿ ಅನುಭವಿಸಬೇಕಾದ್ರೆ ಈ ಕ್ಷಮೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಮ್ಮಿಂದ ತೋರಲ್ಪಡಬೇಕು. ಎಲ್ಲರೂ ಬೇಗ ಮೇಡಂಗ பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ಎಲ್ಲರೂ ತೆಗಿರಿ. ಮತ್ತಾಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. ಕ್ವಿಕ್ ಬೇಗ. மத்தேயு 6:12. ಮತ್ತಾಯ 6:12. என்ன வாசிக்கிறோம்? ಅಲ್ಲಿ ಏನನ್ನ ಓದ್ತೇವೆ? ஓகே, எதை பத்தி அந்த ஜெபம்? ಯಾವುದರ ಬಗ್ಗೆ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ? மன்னிப்பை பத்தி இருக்கா? ಕ್ಷಮೆ ಬಗ್ಗೆ ಇದೆ ಅಲ್ವಾ? இது யார் சொல்லி கொடுத்த ஜெபம்? ಇದು ಯಾರು ಹೇಳಿಕೊಟ್ಟ ಪ್ರಾರ್ಥನೆ? ಯೇಸು சொல்லி கொடுத்த ஜெபம். ಯೇಸು ಹೇಳಿಕೊಟ್ಟ ಪ್ರಾರ್ಥನೆ. அப்ப அதுல மன்னிப்பை குறித்து ஒரு குறிப்பு இருக்குது. ಇದರಲ್ಲಿ ಕ್ಷಮೆಯನ ಕುರಿತಾದ ಒಂದು ಅಂಶವಿದೆ. எப்படி இருக்குது? ಹೇಗಿದೆ? தேவனே, நீர் எப்படி மன்னிக்கிறீரோ அப்படி நானும் மன்னிக்க எனக்கு கிருபை தாரும், அப்படி இருக்கா? ದೇವರೇ, ನೀನು ಹೇಗೆ ಕ್ಷಮಿಸುತ್ತೀಯೋ ಹಾಗೆಯೇ ನಾನು ಕ್ಷಮಿಸುವ ಕೃಪೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಇದೆಯಾ? ನಮக்கு ತಪ್ಪು ಮಾಡಿದವರನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸದಂತೆ நாங்கள் மன்னிக்கிறது போல நம்ம தப்புಗಳನ್ನು எங்கள் தப்புகளை எங்களுக்கு மன்னியும். நான் எப்போதுமே ஒரு கேள்வி கேட்பேன் இதுல, யாரு யாருக்கு மாதிரி? ನಾನು ಈ ವಚನವನ್ನು ಹೇಳುವಾಗ ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೇನೆ. ಈ ವಚನದ ಪ್ರಕಾರ ಯಾರು ಯಾರಿಗೆ ಮಾದರಿ? ಯೇಸು நமக்கு மாதிரி, ರೈಟ್? வேற ஏதாவது ஆன்சர்? ಬೇರೆ ಯಾವುದಾದ್ರೂ ಉತ್ತರ? ಯೇಸು நமக்கு மாதிரினா எப்படி இருந்திருக்கும்? ಯೇಸು ನಮಗೆ ಮಾದರಿ ಅಂದ್ರೆ ಹೆಂಗಿರ್ತಿತ್ತು? நீர் எப்படி மற்றவர்களுடைய கடன்களை மன்னித்தீரோ அப்படி நானும் மன்னிக்கணும் அப்படின்றதுதான் ஜெபமா இருந்தது. ನೀನು ಹೇಗೆ ಇತರರ ತಪ್ಪುಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸುತ್ತೀಯೋ ಹಾಗೆಯೇ ನಾನು ಕ್ಷಮಿಸಬೇಕು. ஆனா இங்க எப்படி இருக்கு? ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹೇಗಿದೆ? நாம் மன்னிக்கிறது போல, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல அப்படின்னா நம்மள அங்க வச்சுட்டு, ಅಂದ್ರೆ ನಮಗೆ ತಪ್ಪು ಮಾಡಿದವರನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸಿದಂತೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಮ್ಮನ್ನ ಅಲ್ಲಿಟ್ಟು, நீர் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், ನೀನು ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಹಾಗೆಯೇ ಕ್ಷಮಿಸು. ரைட்? ஹேவ் யூ ரியலைஸ்ட் சம் ட்ராப்? ஒரு ட்ராப்பை இயேசு கிறிஸ்து நமக்கு அங்க வச்சிருக்கிறார். Because we have to understand the power of the truth. ಇಲ್ಲಿ ಯೇಸು ನಮಗೊಂದು ಬಲೆಯನ್ನ ಹಾಕಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಇಲ್ಲಿರುವ ಒಂದು ಸತ್ಯವನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಆಮೆನ್, ಆಮೆನ್. இவ according to the new creation truth, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்புகிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா. ನೂತನ ಸೃಷ್ಟಿಯ ಪ್ರಕಾರ ನಾವೆಲ್ಲ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಅನ್ನುವವರು ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಜೋರಾಗಿ அல்லேலூயா. அப்பா, இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்ததுக்கு இந்த அல்லேலூயா வந்திருக்கு. ಇಷ್ಟೊತ್ತು ಹೇಳಿ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಈ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಬಂದಿದೆ. ಓಕೆ, ಈಗ ಯೇಸು இந்த நியூ கிரியேஷன் கம்யூனிட்டியை உருவாக்குறார். ನೂತನ ಸೃಷ್ಟಿ ಅನ್ನುವ ಜನ ಸಮುದಾಯವನ್ನ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு டிஃபரண்ட் கம்யூனிட்டி, ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸಕರವಾದ ಸಮುದಾಯ உங்களுக்கு சொல்லி தருகிறார். ಈಗ ಆ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಹೇಳಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾದ ರೀತಿ சொல்லிட்டு ಅಂತ ಹೇಳಿ, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு ನಮಗೆ ತಪ್ಪು ಮಾಡಿದವರುಗಳನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸಿದಂತೆ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಮಗೆ ಕ್ಷಮಿಸು. யார் யாருக்கு மாதிரி? ಯಾರು ಯಾರಿಗೆ ಮಾದರಿ? யார் யாருக்கு மாதிரி? ಯಾರು ಯಾರಿಗೆ ಮಾದರಿ?
நம்மளதான் அங்க மாதிரியா வச்சுட்டாரு. ದೇವರು ಇಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೇ ಮಾದರಿಯಾಗಿ ಇಟ್ಟನು. இது நாமளா தெரிந்து கொண்டதில்ல, ಇದು ನಾವೇ ಆರಿಸಿಕೊಂಡದಲ್ಲ. அவரே நம்மள வச்சுட்டு நமக்கு வச்ச ஒரு ஸ்தானம். ಆತನೇ ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಸ್ಥಾನ ಇಲ್ಲಿ. ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்ற மாதிரி, என்ன பாருங்க ஆண்டவரே, நான் எப்படி எங்கள் கடனாளிகளுக்கெல்லாம் மன்னிச்சிருக்கணும் அதே மாதிரி என்னை மன்னியும். ದೇವರನ್ನ ನೋಡಿ, ದೇವರೇ ನೋಡು, ದೇವರೇ ನನಗೆ ತಪ್ಪು ಮಾಡಿದವರನ್ನ ನಾನು ಹೇಗೆ ಕ್ಷಮಿಸಿದ್ದೇನೋ ಹಾಗೇನೆ ನೀನು ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿಬಿಡು. ஆமென். ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்கள சொல்லுங்க, ஐயோ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ಅಯ್ಯಯ್ಯೋ நம்மள மாதிரியா வச்சுட்டாரே. ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಮಾದರಿಯಾಗಿ ಇಟ್ಬಿಟ್ಟಲ್ಲ. சொல்லுங்க, நம்மள மாதிரியா வச்சுட்டாரே. ನಮ್ಮನ್ನ ಮಾದರಿಯಾಗಿ ಇಟ್ಟನಲ್ಲ. எதுக்கு மாதிரி? ಯಾವುದಕ್ಕೆ ಮಾದರಿ? மன்னிக்கிறதுக்கு மாதிரி, ಕ್ಷಮೆಗೆ ಮಾದರಿ. Praise the Lord. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இதுக்கு முன்னாடி சொன்னதாவது பரவாயில்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொன்னது ஓகே. ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಹೇಳಿದ್ದು ಪರವಾಗಿಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದಂತೆ ನೀವು ಸಹ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. ஆனா அது ஒன் சைடு ஆஃப் ட்ரூத் மட்டும்தானே. ಇದು ಸತ್ಯದ ಒಂದು ಕಡೆ ಮಾತ್ರ. இன்னொரு சைடு ஆஃப் ட்ரூத், ಇನ್ನೊಂದು ಕಡೆಯ ಸತ್ಯ ಅಂತ நான் ನೋಡುವಾಗ, எப்படி மன்னிக்கிறேனோ அப்படித்தான் நான் மன்னிக்கப்படுவேன். ನಾನು ಹೇಗೆ ಕ್ಷಮಿಸುತ್ತೇನೋ ಹಾಗೆಯೇ ನಾನು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುತ್ತೇನೆ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್. சரி, இப்பயும் நான் கேட்கிறேன், ಈಗಲೂ ನಾನು ಕೇಳ್ತೇನೆ, கிறிஸ்துவுக்குள் நமக்கு மன்னிப்பு இருக்கிறது, நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்புகிறவர்கள் அல்லேலூயா. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುವವರು ಹಲ್ಲೇಲೂಯಾ. வெரி குட். இப்ப மத்தேயு 6ஆம் அதிகாரம், ಈಗ ಮತ್ತಾಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது வசனம், chapter 6 verse 14. 6:14 இங்க என்ன வாசிக்கிறோம்? ಇಲ್ಲೇನು ಓದುತ್ತೇವೆ? நீங்கள் மன்னித்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் மன்னிப்பார், அப்படிதானே இருக்குது. ನೀವು ಕ್ಷಮಿಸಿದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಯೂ ಸಹ ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುವನು. இந்த வசனத்தின்படி யாரு ஃபர்ஸ்டா மன்னிக்கணும்? ಈ ವಚನದ ಪ್ರಕಾರ ಯಾರು ಮೊದಲು ಕ್ಷಮಿಸಬೇಕು? யா, இட்ஸ் a நியூ கிரியேஷன். நாம ஏற்கனவே மன்னிப்பை பெற்றவர்கள், அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். இப்ப நியூ கிரியேஷன் கம்யூனிட்டி அவர் உருவாக்குகிறார். ಇದು ನೂತನ ಸೃಷ್ಟಿ. ಈಗಾಗಲೇ ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಮತ್ತು ಕ್ರಿಸ್ತನು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯ ಸಮುದಾಯವನ್ನ ಉಂಟು ಮಾಡ್ತಾ we ಇದ್ದಾನೆ. received the forgiveness already. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. இருளில் அதிகாரத்தில் நின்று அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டு விட்டோம். ಈಗಲೇ ನಾವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಅಂಧಕಾರದ ದೊರೆತನದಿಂದ ಬಿಡಿಸಿ ಆತನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಸೇರಿದ್ದೇವೆ. இப்ப in Christ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இந்த புதிய சிருஷ்டியாகிய சமுதாயம், நியூ கிரியேஷன் ஆகிய அந்த கம்யூனிட்டி, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವಂತ ನೂತನ ಸೃಷ್ಟಿ ಅನ್ನುವಂತ ಈ ಜನ ಸಮುದಾಯ, இப்ப நமக்கு யாராவது விரோதமா ஏதாவது செய்தால், ನಮಗೆ ಯಾರಾದರೂ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಿದರೆ அவர்களை நாம் மன்னிக்கும் பொழுது பரலோக பிதாவும் நமக்கு மன்னிக்கிறார் என்கிற அடுத்த ஒரு ஸ்டேஜுக்குள்ள நம்ம வருகிறோம். ಅವರನ್ನ ನಾವು ಕ್ಷಮಿಸುವಾಗ ಪರಲೋಕದ ತಂದೆಯು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುವನು ಅನ್ನುವ ಹಂತಕ್ಕೆ ನಾವು ಬರ್ತೇವೆ. 15வது வசனம் பாருங்க, verse number 15. 15ನೇ ವಚನವನ್ನ ನೋಡ್ರಿ. Matthew chapter 6 verse 15. ಮತ್ತಾಯ 6:15. நீங்கள் மற்றவங்களுடைய பாவங்களை அல்லது குற்றங்களை நீங்க மன்னிக்கலனா பரலோக பிதாவும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். ನೀವು ಸಹ ಜನರ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದರೆ ಪರಲೋಕದ ತಂದೆಯು ನಿಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಸಹ ಕ್ಷಮಿಸುವುದಿಲ್ಲ. Hallelujah. Hallelujah. To enjoy that blessing of forgiveness. Now புதிய சிருஷ்டியினுடைய சமுதாயமாக எல்லாரையும் மன்னிக்கிற இருதயமுடையவர்களாக இருக்க வேண்டும். ಕ್ಷಮಿಸಿದ ಆ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕಾದ್ರೆ ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿರುವ ಸಮುದಾಯ ನಾವು ಎಲ್ಲರನ್ನ ಕ್ಷಮಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ಓಕೆ, நான் ஒரு டைம் லைன் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விருப்பப்படுகிறேன். ನಾನು ಒಂದು ಕಾಲ ಸಮಯವನ್ನ ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಡ್ತೇನೆ. On the cross, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால், ಕ್ರಿಸ್ತನು ಸುರಿಸಿದ ರಕ್ತದಿಂದ நமக்காக பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் பெற்றுவிட்டார். ನಮಗಾಗಿ ಆತನು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯ ವಿಮೋಚನೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡನು. அதை நாம் என்றைக்கு அதை
உணர்ந்து விசுவாசித்து அவருக்குள் வருகிறோமோ, ನಾವು ಯಾವಾಗ ಅದನ್ನ ನಂಬಿ ಅರಿವು ಹೊಂದಿಕೊಂಡು ಬರ್ತೇವೋ, கிறிஸ்துவுக்குள் நமக்கு அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮಗೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯ ವಿಮೋಚನೆಯೂ ಆಗಿದೆ. That's அந்த டைம் லைன்ல ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டா நம்ம அந்த நியூ கிரியேஷன் என்கிற அந்த பின்னணியிலே பார்க்கலாம். ಕಾಲ ಸಮಯದಲ್ಲಿ ನೂತನ ಸೃಷ್ಟಿಯ ಮೊದಲ ಒಂದು ಭಾಗವಾಗಿ ಇದನ್ನು ನೋಡಬಹುದು. அடுத்த ஸ்டேஜ், ನಂತರದ ಸ್ಥಾನ, you are a new creation, ನೀವೇ ನೂತನ you ಸೃಷ್ಟಿ, are in Christ, ನೀವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿದ್ದೀರಿ, நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள். ನೀವು ಆತನಲ್ಲಿದ್ದೀರಿ. இப்ப அவருக்குள் இருக்கின்ற கம்யூனிட்டி கிட்ட, ಆತನಲ್ಲಿರುವ ಸಮುದಾಯದಲ್ಲಿ கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களுக்கு எப்படி மன்னித்தாரோ அப்படியே நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ದೇವರು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೋ ಹಾಗೆ ನೀವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. இப்ப நாம் அதை திரும்ப அந்த ஸ்வபாவத்தை, மன்னிக்கின்ற தேவ ஸ்வபாவத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க ನಾವು வேண்டும். ಕ್ಷಮಿಸುವ ದೇವರ ಸ್ವಭಾವವನ್ನ ಜನರಿಗೆ ತೋರಿಸಬೇಕು. ஓகே, அது ஒன்று. அடுத்த ஒரு ஸ்டேஜ்ல ಇದು ಒಂದು ಮತ್ತೊಂದು ಹಂತ ಅಂತ ನೋಡುವಾಗ, இயேசு கிறிஸ்து இந்த கம்யூனிட்டியை உருவாக்குகின்ற பொழுது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಸಮುದಾಯವನ್ನ ರೂಪಿಸುವಾಗ அவர்களுக்கு டீச் பண்ணினது, ಅವರಿಗೆ ಬೋಧಿಸಿದೇನೆಂದ್ರೆ, என்ன டீச் பண்றாரு? ಏನು ಬೋಧಿಸಿದನು? நீங்கள் உங்களுக்கு குற்றம் செய்கிறவர்களை மன்னித்தால் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். ನಿಮಗೆ ತಪ್ಪು ಮಾಡಿದವರನ್ನು ನೀವು ಕ್ಷಮಿಸಿದರೆ ಪರಲೋಕದ ತಂದೆಯು ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುವನು. மத்தேயு 18:35, ಮತ್ತಾಯ 18:35, மத்தேயு 18:35ல, ಮತ್ತಾಯ 18:35ರಲ್ಲಿ, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமல் போனால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே ನಿಮ್ಮ செய்வார். ಸಹೋದರರು ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು ನೀವು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದರೆ ನಿಮ್ಮ ಪರಲೋಕದ ತಂದೆಯು ನಿಮಗೆ ಹೀಗೆಯೇ ಮಾಡುವನು. So that was a continuous teaching. ನೋಡುವಾಗ ಇದು ಸತತವಾದ ಬೋಧನೆ. இதையே மார்க் 11:25-26 நீங்க ಇದನ್ನೇ பார்க்கலாம். ಮಾರ್ಕ 11:25-26 ನೋಡಬಹುದು. So இந்த புதிய கம்யூனிட்டிக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பாடம் அது. ಈ ಹೊಸ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಲಿಸಿದ ಪಾಠ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. So இப்ப in Christ, கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವ புது சிருஷ்டி, ನೂತನ ಸೃಷ್ಟಿ, மன்னிப்பை பெற்றுக்கொண்ட சிருஷ்டி மாத்திரமல்ல, ಕ್ಷಮೆಯನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡ ಸೃಷ್ಟಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அந்த மன்னிப்பை கொடுக்கிற ஒரு சிருஷ்டியாகவும் இருக்கிறார். ಕ್ಷಮೆಯನ್ನು ಕೊಡುವಂತಹ ಸೃಷ್ಟಿಯಾಗಿಯೂ ಇದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நமக்கு வாரி வாரி மன்னிப்பை கொடுக்க, ಆತನು ನಮಗೆ ಅಳೆದು 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 ಕ್ಷಮೆಯನ್ನ ಕೊಡಲು, நாமும் அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு வாரி வாரி கொடுக்கும். ನಾವು ಸಹ ಇತರರಿಗೆ ಕ್ಷಮೆಯನ್ನ ಅಳೆದು 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 ಕೊಡುವವರಾಗಿರ್ಬೇಕು. இங்கதான் அந்த full freedom உண்டாகிறது. ಇಲ್ಲಿಯೇ ಪೂರ್ತಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. நிறைய டைம்ல நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நின்றோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಮೊದಲ ಭಾಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. இந்த செகண்ட் பார்ட், ಎರಡನೆಯ ಭಾಗ, அதோட இணைகின்ற பொழுது அந்த தேவனுடைய அந்த திட்டம், அந்த தேவனுடைய அந்த போதனைகள் நிறைவு பெறுகிறதை பார்க்கிறோம். ಎರಡನೇ ಭಾಗದೊಂದಿಗೆ ಸೇರುವಾಗ ದೇವರ ಯೋಜನೆ, ದೇವರ ಉಪದೇಶವು ನೆರವೇರುವುದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. யார நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்க, யார் மேல கசப்போட இருக்கிறீங்க, யோசித்து பாருங்க. ಯಾರನ್ನ ನೀವು ಕ್ಷಮಿಸದೇ ಇದ್ದೀರಿ, ಯಾರ ಮೇಲೆ ಕಹಿತನವಿದೆ, ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ. தேவன் நம்மை மன்னித்திருக்கிறாரா? ದೇವರು ನಮ್ಮನ್ನ நம்முடைய ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ. அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறாரா? ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳನ್ನೆಲ್ಲ நம்முடைய ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ. பாவங்களை எல்லாம் விலக்கி தூரமாக்கி விட்டாரா? ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ನಮ್ಮಿಂದ ಅಗಲಿಸಿ ದೂರ ಮಾಡಿದಾನ. அப்படியே நம்ம பாவத்துல வந்துட்ட செய்த பொழுது, நம்ம அதை அறிக்கையிடுகின்ற பொழுது நம்மை அவர் நீக்கி கழுவி, அந்த பாவத்தை நீக்கி கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுகிற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ನಾವು ಪಾಪವನ್ನ ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದು ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ ನಮ್ಮ ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು ತೊಳೆಯುವಂತ ಅಂತಹ ಒಬ್ಬ ನೀತಿಯುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இன்றைக்கு யார் மேல நீங்க கசப்போட இருக்கிறீங்க? ಈ ದಿನ ಯಾರ ಮೇಲೆ ನೀವು ಕಹಿತನದಲ್ಲಿದ್ದೀರಿ? யார் மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்கிறது? ಯಾರ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಹಗೆತನವಿದೆ? சொந்த குடும்பத்துக்குள்ளேயே வெறுப்பா? ಸ್ವಂತ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಹಗೆತನವ? சபைக்குள்ளேயே ஒரு வெறுப்பு தன்மை, கசப்பு தன்மை இருக்கிறதா? ಸಭೆಯ ಒಳಗಡೆ ದ್ವೇಷ, ಹಗೆತನ, ಕಹಿತನ ಇದೆಯಾ? யார்கிட்டயும் பேசாம இருக்கிறீங்களா? ಯಾರ ಜೊತೆಯಲ್ಲಾದ್ರೂ ಮಾತನಾಡಲಾರದೆ ಇದ್ದೀರಾ? யார்கிட்டயாவது சண்டை போட்டு இனிமே நான் உங்ககிட்ட பேசுறது இல்லைன்னு இருக்கிறீங்களா? ಯಾರ ಜೊತೆಯಲ್ಲಾದ್ರೂ ಜಗಳ ಮಾಡಿಕೊಂಡು ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ನಿನ್ ಜೊತೆ ಮಾತಾಡಲ್ಲ ಅಂತ ಇದ್ದೀರಾ? இன்றைக்கு அதெல்லாம் மாற்றி விடுங்கள். வசனத்தின்படி நான் எல்லாரையும் மன்னிக்க போகிறேன். ಇವತ್ತು ಅದೆಲ್ಲವನ್ನ ಬದಲಾಯಿಸ್ರಿ. ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲರನ್ನ ನಾನು ಕ್ಷಮಿಸ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. யார் மேல எனக்கு கசப்பு இல்லப்பா, ಯಾರ ಮೇಲೂ
ನನಗೆ ಕಹಿ ಇಲ್ಲಪ್ಪ. யாரையும் நான் கோபமா பேசாம நான் வச்சுக்க போறதில்லை. ಯಾರನ್ನು ನಾನು ಕೋಪದಿಂದ ಮಾತಾಡಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. யார்கிட்டயாவது நான் மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்க ஆயத்தம். ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಾದ್ರೂ ಕ್ಷಮೆ ಕೇಳಬೇಕಾದ್ರೆ ಕ್ಷಮೆ ಕೇಳಲು ಸಿದ್ಧ. மற்றவர்களை நான் மன்னிக்கணும்னா நான் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தம். ಇತರರನ್ನ ಕ್ಷಮಿಸಬೇಕಾ ನಾನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. நான் விடுதலையோடு தேவனுடைய மன்னிப்பை பெற்றவனாக வாழணும். ನಾನು Once I received that forgiveness, ನಾನು ಬಿಡುಗಡೆಯೊಂದಿಗೆ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಜೀವಿಸುವವನಾಗಿ ನಾನು ಇರಬೇಕು. once I received the forgiveness in Christ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಒಮ್ಮೆ ಕ್ಷಮೆಯನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡ ನಂತರ அந்த அனுபவத்தின் ஆசீர்வாதம் என்னிலே தொடர வேண்டும் என்றால் I have to keep forgiving others. ಆ ಅನುಭವದ ಆಶೀರ್ವಾದ ನನ್ನಲ್ಲಿ ಮುಂದುವರಿಯಬೇಕಾದರೆ ನಾನು ಇತರರನ್ನ ಕ್ಷಮಿಸುತ್ತಲೇ ಇರಬೇಕು. Amen. உங்களுக்கு புரிந்ததா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? நம்ம எழுந்து நிற்கலாம். ನಾವು ಎದ್ದು ನಿಲ್ಲುವ